வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளர்க. குரு வணக்கம். இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவீரின் சேர்ப்பு. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஐடி பொறுப்பாளர்கள், தவம் நடத்தி தொடங்கி வைத்து தொகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சசிகலா அம்மா அவர்களுக்கும், இணைப்பில் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், வாழ்க்க வணக்கம். தனி உண்மை நினைவு என்கின்ற தலைப்பில இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கவிருக்கின்றோம். இந்த மனித பிறப்பு என்பதே மிகவும் அரிதான ஒரு பிறப்பாகும். செடி வழியாக நாம் அனைவருமே அறிந்திருக்கின்றோம். இந்த உலகம் என்கின்ற இந்த பூ உலகில, இந்த பூமி பந்துல 800 கோடி அரிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இத்தனை கோடி மனிதர்களுக்குள்ள இந்த வாழ்வின் நோக்கம் என்ன, நான் எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று அறிந்து கொண்டு வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்பது கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. நானே அந்த வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொண்டு வாழ்வது என்பது இங்கு சாத்தியம் இல்லாதது போல தோன்றுகிறது. வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துல இந்த வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. அப்படி என்றால் இந்த அரிய பிறப்பின் அந்த அரிய வாய்ப்பை நான் எப்படிதான் தெரிந்து கொள்வது? ஏற்கனவே அத்தகைய ஒரு சிறந்த வாழ்வை வாழ்ந்து அனுபவம் பெற்ற மகான்கள் எல்லாம் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இந்த மனித குலத்தை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி வழிநடத்தக்கூடிய மனிதர்களை தான் குருக்கள், குருமார்கள் என்று நாம் போற்றுகின்றோம். குரு என்பவர் தான் உணர்ந்ததை உணர்த்த வல்லவர். அப்படி தான் உணர்ந்தவற்றை தன்னுடைய மாணவனுக்கு அல்லது சீடனுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற போது குரு தன்னுடைய மனதின் மூலமாக, எண்ணத்தின் மூலமாக, ஆற்றல் மூலமாக, சொற்களின் மூலமாக தன்னுடைய சீடனின் உள்ளத்தை தொட வேண்டும். அப்படி தொடுகிற பொழுது தான் உணர்ந்ததை சீடனும் உணரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி பல மகான்களும் இந்த மொழிகளில் இருக்கக்கூடிய சொற்களை சிறப்பாக கோர்த்து ஒரு சொற்றொடரை உருவாக்கி அதன் மூலம் தன்னுடைய மாணவனின் உள்ளத்தை தொட முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி உருவான அத்தனை சொற்றொடர்களையும் தன்னோடு வாழ்கின்ற சீடன் எளிதாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சிலருக்கும் அது புரிந்தது என்று சொல்லலாம். ஆனால் காலப்போக்கில் அந்த சொற்றொடர்களினுடைய உண்மையான பொருள் மறைந்து போய்விட ஒவ்வொருவர் சொல்வதும் வித்தியாசமாக மாறி 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 இன்று அவைகள் எல்லாமே மறைபொருள்களாக மாறிவிட்டன. இது அனைத்து மறை நூல்களுக்கும் பொருந்தும். அதைதான் திருக்குறள் கூட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வகையில நம்முடைய ஆசான் அருத்தந்தை அவர்களும் மொழியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம்
சிறப்பாக கோர்த்து பல்வேறு சொற்றொடர்களை சாமானிய மனிதன் கூட புரிந்து கொள்கிற வகையில ஒரு பெரும் முயற்சி செய்து வழங்கியிருக்கிறார். ஏராளமான சிறப்பு வார்த்தைகள் சொற்றொடர்களை நாம் மகரிஷியிடம் பார்க்கலாம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்கின்ற வார்த்தைகள் தொடங்கி தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், கருமையம், வான்காந்தம், ஜீவகாந்தம், தன்மாற்றம் என்கின்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்திய ஒரு மகான். கூறுதல் அறம், வேண்டல் வளம், இப்படி ஏராளமான சிறப்பு சொற்றொடர்களை உருவாக்கி நம்மள் அந்த உணர்வை ஏற்படுத்த முயன்றிருக்கிறார் என்று சொல்ல. அப்படி ஒரு சிறப்பு சொற்றொடர் தான் தனி உண்மை நினைவு என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருட்தந்தை அவர்கள் வாழ்க்கை சிக்கலும் கலையும் முறையும் என்கின்ற தலைப்புல 1964 எழுதின ஒரு கவியில கடைசி வரியில இதை தனி உண்மை நினைவோடு தானாற்ற இன்ப பயம் என்று சொல்றார். இன்றைக்கு தனிமை இதெல்லாம் கொடுமையான விஷயங்களாக நவீன உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. தனியாக வாழ்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக மாறி இருக்கிறது. நாம் வாழக்கூடிய வீடு கூட நிறைய வீடுகளுக்கு மத்தியில் இருக்க வேண்டும், அல்லது ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பாதுகாப்பான உணர்வே நமக்கு ஏற்படுகிறது. நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்க வேண்டும், சத்தம் இருக்க வேண்டும். வீட்டுல கூட தனியாக இருந்து விட்டால் பய உணர்வு வந்து தொலைக்காட்சியை உடனே போட்டு அதுல ஏதாவது சத்தம் வர வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு பாடல்கள் நம்மை சுற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு மாறி இருக்கிறோம். அலுவலகத்திற்கு போனால் ஒரு பெரிய கூட்டம், திரையரங்குக்கு போனால் ஒரு பெரிய கூட்டம், கோயில்களுக்கு போனால் ஒரு பெரிய கூட்டம். வார நாட்களில் ஒரு விடுமுறை கொடுத்து ஓய்வெடுங்கள் என்று சொன்னாலும் கூட நம்மால தனியாக இருக்க முடியாது என்கின்ற நிலைக்கு மாறி இருக்கும். ஆனால் வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து கொள்வதற்கான முதல் படியே இந்த தனிமையில் இனிமை என்று ஆன்மீகம் செய்கிறது. இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று ஔவையார் தொடங்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த இனிமையை சொல்லாதவர்களே இல்லை என்று சொல்லுகிறார். ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்று வள்ளலார் அந்த தனிமையை ஒருமை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். திருவள்ளுவரும் கூட ஒருமையுடன் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றி எழுமையும் ஏமா புடைத்து என்று ஒரு குரல்ல சொல்வதை பார்க்கிறோம். இந்த 5 புலன்களையும் ஒரு ஆமை போல அடக்குகிற போது அது ஒருமை நிகழ்கிறது. அந்த ஒருமையில் நமக்கு கிடைக்கிற அனுபவம் 7 பிறப்புக்கும் நமக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்னொரு குரல்ல திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாங்க, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அதிலும் 7 பிறவியை செலுத்துகிறார். அப்போ இந்த ஒருமை என்பது மிக அற்புதமான ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை நெறியாக மகான்களால் போற்றப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருமை என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், யோகம் என்று ஒரு வடமொழி சொல்லை நாம் பயன்படுத்தும். யோகம் என்று சொன்னால் ஒன்றுபடுதல், ஒன்றாதல், ஒன்றிணைதல் என்றெல்லாம் பொருள் வருகிறது. அருந்தந்தை கூட மிக சிறப்பாக சொல்லியிருப்பாங்க, எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாக இருத்தல் யோகம் அப்படின்னு சொல்றார். அப்போ எண்ணத்தில் எண்ணமாக இருத்தல் தான் ஒருமை என்கிற போது யோகம் என்கின்ற அந்த வடமொழி சொல்லிற்கே
தமிழ் சொல் ஒருமையாக இருக்கலாம் என்றே தோன்றியது. அப்போ திருக்குறளும் கூட ஒருமை கண் என்று சொல்கிற போது, பொதுவாக அந்த குறளுக்கு விளக்கம் சொல்லும் போது, ஒருவர் தான் கற்ற கல்வி 7 பிறப்புக்கும் பயன் தரும் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் அந்த ஒருமை கண் என்கின்ற ஒரு சொல்லை அருட்தந்தை பார்வையிலிருந்து நாம பார்த்தா புரிகிறது. ஒருமை கண் தான் கற்ற கல்வி என்கிற பொழுது, அந்த உள்ளுணர்வாக இருந்து கொண்டு 5 புலன்களை கடந்த 6வது அறிவு நிலையிலிருந்து ஒருவர் கற்கிற கல்வியானது தன்னுடைய அடிமனத்துல கருமையத்தில் பதிந்து வித்து தொடராக 7 பிறப்புக்கும் வந்து சேரும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த ஒருமை என்பது ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக உயர்விற்கு உதவுகிற ஒரு தன்மை. அந்த ஒருமை வந்துவிட்டால் என்ன நிகழும்? தவத்தில் அது நிகழ்கிறது. அது நம்முடைய உள்ளுணர்வோடு இருந்து எனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒருமை கண்ணை திறந்து ஒரு 3வது நபராக அனைத்தையும் பார்க்க வைக்கிறது. நான் பார்ப்பனனாகி விடுகிறேன். மகரிஷி ஒரு அற்புதமான பயிற்சியை நமக்கு அந்த ஒருமைக்கு கொடுத்திருப்பார். தினசரி இரவு படுக்கையில உறங்குவதற்கு முன்பாக அன்று முழுவதும் நடந்த அனைத்து நிகழ்ச்சியையும் ஒரு முறை நினைத்து பார்த்துவிட்டு ஒரு சாந்தி தவம் செய்துவிட்டு உறங்கச் செல் என்று எளிமையா சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் அதை செய்து பார்க்கிற பொழுது எத்தகைய ஒரு அற்புத மாற்றம் நமக்குள் நிகழும் என்பதை நாம் ஆராய்ச்சி பண்ண புரியும். அப்படி ஒருமையில் அமர்ந்து என்னுடைய ஒரு நாள் நிகழ்வை காலையிலிருந்து இரவு வரை நான் நினைத்தேன் என்று சொன்னால் என்ன நடந்துவிடும்? எனக்குள் இருக்கக்கூடிய ஒருமை கண் அந்த விழிப்புணர்வு எழுந்து விடுகிறது. நிறைய பேர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதை உணராமலேயே மடிந்து விடுவதை நாம் பார்க்கலாம். தான் செய்த தவறுகளை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். திடீரென்று இந்த வாழ்க்கை முடிந்துவிடும். அப்போ அவர்களுக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் மெதுவாக பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, அவர் வாழும் வரைக்கும் தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்று சொல்லியே வாழ்ந்து விட்டு போய்விட்டார். அதை சத்தமாகவும் சொல்லிட முடியாது. ஏன்னா இறந்தவரை பற்றி குறை காணாத ஒரு சமூகமாக நாம் மாறி இருக்கிறோம். ஆனால் மகரிஷி இதை ஆச்சரியமாக சொல்வார். இறந்து போன ஒருவரின் தவறை நாம பேச மாட்டோம். அவர் செய்த நல்லவற்றையெல்லாம் பேசுவோம். இது உயர்ந்த பண்புதான் என்றாலும் வாழும் போதே அதை செய்தோம் என்று சொன்னார். ஒருவர் வாழும் காலத்திலேயே அவருடைய உயர்வை மட்டுமே நினைத்தோம் என்று சொன்னால் எத்தகைய அற்புதமான ஒரு அன்பும் அமைதியுமான வாழ்க்கை கிடைக்கும் என்று சொன்னார். அப்படி தன் வாழ்நாள் முழுவதுமே தன் குறையை உணராமலே போனவர்கள் ஏராளமான. ஒரு சிலருக்கு தன்னுடைய இறுதி காலத்துல அந்த வாய்ப்பு கிடைக்கும். அலெக்சாண்டர் போன்ற பேரரசர்கள் தன்னுடைய சாவின் விளிம்புல இருக்கும்போது இதை உணர்ந்து கொள்கிறார்கள். அவர் சொல்றாரு, நான் மரணமடைந்த பிறகு என்னுடைய சவப்பெட்டிக்குள்ள 2 ஓட்டையை போட்டு அது வெளியில என்னுடைய திறந்த கைகளை வெளியில் தெரியுமாறு வைத்துவிட்டு என்னுடைய கல்லறையில் எழுதுங்கள், உலகையே ஆட்சி செய்ய விரும்பிய பேரரசன் இங்கு பெருங்கையோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று. இப்ப அந்த தகவல் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு சிறிய உணர்வை ஏற்படுத்தலாம். ஆனால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை. இன்னும் சிலருக்கு தன்னுடைய பாதி ஆயுளுக்கு பிறகு இந்த விழிப்புணர்வு வரலாம். பேரரசர் அசோகர் போன்றவர்களுக்கு ஏராளமான போர்களை எல்லாம் புரிந்து பல மக்களையும் அழித்த பிறகு புத்தருடைய உபதேசங்கள் அவரை மாற்றுகிறது என்று பார்க்கிறோம். இப்ப தன்னுடைய ஆயுளில் பாதி நாட்களை இழந்த பிறகு நான் செய்ததெல்லாம் தவறு
என்று உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கை பாதையையே மாற்றிக்கொண்டார். அவரால் இன்னைக்கு புத்த மதமே உயர்ந்து நிற்பதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன? எவ்வளவு காலம் இந்த விழிப்புணர்வு, இந்த ஒருமை கண் திறப்பதற்கு நாம் நேரத்தை வீணாக்கப் போகிறோம்? தினசரி இரவில் அமர்ந்து சிந்தித்தாலே போதும் என்கின்றார் அருட்தந்தை. அப்படி சிந்திக்கிற பொழுது என்ன நிகழ்கிறது? காலையில எழுந்து அந்த டூத் பிரஷ கையில எடுத்த உடனேயே டூத் பேஸ்ட் காலியா போயிருக்கு, அதை கூட என் வாழ்க்கை துணைக்கு எடுத்து வைக்க தெரியவில்லை என்கின்ற வெறுப்புணர்ச்சியோடு என் வாழ்க்கை தொடங்கி பாத்ரூம்குள்ள போன உடனேயே சோப்பு கரைந்து போய்விட்டது, புதிய சோப்பு அவர் எடுத்து வைக்கவில்லை, நான் துடைத்துக் கொள்வதற்கு துண்டை எடுத்து வைக்கவில்லை என்கின்ற என் நினைவுகள் எல்லாமே நான் நினைத்து பார்க்கிற பொழுது வருகிறது. காலையில் நான் உடற்பயிற்சி செய்கிற போது முதல் பயிற்சியிலேயே என் மனம் எங்கேயோ போனது அங்கு எனக்கு காட்சியாக வருகிறது. தவம் செய்கிற போது என் மனம் எங்கெல்லாம் சுற்றி அடைந்ததோ அதெல்லாம் என் நினைவுக்கு வருகிறது. இப்படி நான் ஒவ்வொன்றையும் யோசித்துக் கொண்டே வந்து எந்த விதமான முடிவையும் எடுக்காமலேயே சாந்தி தவம் செய்து உறங்கிவிட்டாலே போதுமானது. நான் மறுநாள் எழுந்து மீண்டும் அந்த காரியங்களை செய்கிற பொழுது இந்த நினைவு எனக்கு வருகிறது. சில நேரங்களில் அந்த நினைவு வராமல் போகலாம். ஒரு 5 நாள் 10 நாள் தொடர்ந்து செய்த பிறகு ஒரு உணர்வு எனக்குள்ள வரும். அந்த விழிப்புணர்வு, அந்த ஒருமை கண் திறந்து கொள்ளும். அப்போ கூட உடனடியாக அது நிகழாகும். அலுவலகத்திற்கு போன பிறகு ஞாபகத்திற்கு வரும். காலையிலிருந்து என் வாழ்க்கை துணையை நிறைய கடும் சொற்களால் வதைத்திருக்கிறேன். உடனே போனை எடுத்து நான் தவறுதலாக காலையிலிருந்து சினத்தோடு உன்னிடம் பேசிவிட்டேன் என்று டைப் பண்ணி மன்னிக்கவும் கூட போட வேண்டியது. இந்த தவறை உணர்ந்ததை அனுப்பி அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று பார்த்தால் புரியும். மற்றவர்கள் நம்முடைய குறையை சுட்டி காட்டினால் நம்முடைய தன்முனைக்கு மீண்டும் சினத்தை எழுப்போம். ஆனால் என்னையே நான் இந்த ஒருமை கண்ணில் பார்க்கிற பொழுது அது நிகழாது. அப்போ அதை பார்த்த உடனேயே என்னுடைய வாழ்க்கை துணைக்கு என்ன ஒரு உணர்வு வரும் என்று சொன்னால், நானும் கூட காலையில் இருந்து இதே போன்ற வார்த்தைகளை தானே அவரிடமும் பேசினேன் என்கிற பொழுது உடனடியாக அவரும் அதே வார்த்தையை திருப்பி நமக்கு அனுப்பும். நானும் கூட அந்த கடும் சொற்களையே பயன்படுத்தி இருக்கிறேன். இங்கு யாருமே மன்னிப்பு கேட்டுக் கொள்ளவில்லை, தன்னுடைய உணர்வை மட்டும் உணர்த்தி இருக்கிறோம். இது ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் கழித்து நடந்திருக்கலாம். இது வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு மாற்றம். ஆனால் வெளியில நான் வண்டியை எடுத்துட்டு ரோட்டுக்கு போகிற பொழுது ஒருத்தர் குறுக்க வந்திருப்பார். அவரை பார்த்து மிகப்பெரிய கடும் சொற்களை எல்லாம் வீசியிருப்பேன். அவரும் பதிலுக்கு கடும் சொற்களை எல்லாம் வீசியிருப்பார். இதெல்லாம் என்னுடைய இரவு தற்சோதனையில காட்சியாக வந்து நிற்கும். ஒரு 5 நாள் 6 நாள் கழித்த பிறகு இந்த நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. அப்ப கூட உடனடியாக இதையெல்லாம் நிறுத்திவிட முடியுமானா முடியாது. இப்ப அலுவலகத்துல இருக்கக்கூடிய சக அன்பர்களை கடிந்து பேசிய நிகழ்வுகள் இதெல்லாம் நினைவிற்கு வரும். 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைவுக்கு வரும். நாம தவறு செய்து விட்டோமோ என்கின்ற உணர்வு. இப்ப ஆயுள் முழுவதும் உணராமல் போனவர்கள் உண்டு, இறக்கும் தருவாயில் உணர்ந்தவர்கள் உண்டு, பாதி ஆயுளை இழந்தவர்கள் உண்டு. இப்ப நாம ஒரு 35-40 வயதுல இதை உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுவே மிகப்பெரிய மாற்றம். இது என்ன நடக்கும் என்றால் மெதுவாக இந்த காலநிலை குறைந்து கொண்டே வரும்.
சினம் எழுந்து சில மணி துளிகளிலேயே நாம் உணர்ந்து விடுவோம். நான் கோபத்துல சில வார்த்தைகளை பேசிவிட்டேன் என்று உடனடியாகவே தெரிந்துவிடும். இன்னும் சில நாட்களுக்கு பிறகு அந்த கோபம் வரும் பொழுதே, நான் தவறு செய்கிற பொழுதே எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஒருமை கண் என்னை குத்தி காட்டும். அப்ப வார்த்தைகள் வராமல் நான் தடுத்து விடுவேன். இது மிகப்பெரிய மாற்றம். என்னுள் இருந்து எந்த வார்த்தையும் கடுமையாக வெளியில வராத ஒரு விழிப்புணர்வை இந்த ஒருமைகள் கண்டுபிடிக்கிறது. ஆனால் இது பத்துமா அப்படின்னா பத்தது. என்ன வெளியில் நிகழ்ந்தாலும் எனக்குள்ள எந்த ஒரு அதிர்வும் ஏற்படாத நிலை என்று ஒன்று இருக்கிறது. இந்த நிலையை அடைவதற்கு நம்முடைய இந்த ஆயுள் போதுமா என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய சவால். வெளியில் என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் என்னுள் ஒரு சிறிய எதிர்மறை அதிர்வும் வராத நிலை, அந்த நிலையை அடைந்தவர்களை தான் நமக்கு புத்தர்னு சொல்றோம், இயேசுநாதர்னு சொல்றோம், ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்றோம், ரமண மகிழ்ச்சின்னு சொல்றோம், வேதாத்திரி மகிழ்ச்சி என்று சொல்றோம். ஆதிசங்கரர் வாழ்ந்த காலத்துல சமண துறவிகளோடு மிகப்பெரிய விவாதங்கள் எல்லாம் நடக்கும். அப்போ இருவருக்கும் போட்டி என்று சொல்வது இந்த பேசுவதில் இல்லை, விவாதத்தில் இல்லை. அவர்களுக்கு இருவருக்கும் 2 மலர் மாலைகளை சூட்டுவார்கள். யாருடைய மலர் மாலை விரைவாக வாடி விடுகிறதோ அவர் தோல்வி அடைந்தார் என்று கூறும். ஏன் இந்த மாலை வாடி விடுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு விவாதத்தின் போதும் எதிரில் இருப்பவர் நம் மீது வீசுகிற அந்த சொற்கள் எல்லாம் எனக்குள்ள ஒரு வெப்பத்தை உண்டுபடுச்சு என்று சொன்னால், நான் அணிந்திருக்கிற மாலை சீக்கிரமா வாடிவிடும். இதை கூட அந்த காலத்துல ஆராய்ச்சியாக பார்த்திருக்கிறார்கள். அப்படி ஆதிசங்கரர் ஒரு நாள் முழுவதும் அமர்ந்திருந்தாலும் அந்த மாலையில் இருக்கிற ஒரு மலர் கூட வாடாமல் இருக்கும் என்கின்ற தகவல் மிகப்பெரிய ஆச்சரியத்தை இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில அறைகிற போது கூட இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்ல முடிந்திருக்கு. மகாத்மா காந்தியால தன்னை சுத்த நபரை கூட மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல முடிந்திருக்கிறது. அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போய் விடக்கூடிய அற்புத நிகழ்வு தான் இந்த ஒருமை கண் அப்படின்னு சொல்றோம், இந்த தனி உண்மை நினைவு. அப்ப அருட்தந்தை இதற்காக மட்டும் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இதை நாம தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுகிற போது நமக்கு புரியும். அப்ப இந்த வாழ்க்கை சிக்கல்களை அவர் 4ஆக பிரிக்கிறார். இந்த சிக்கல்கள் இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்வின் நோக்கத்தை நாம் உணரவே முடியாது என்று சொல்றார். அப்ப என்ன சிக்கல்கள் இருக்கிறது என்கிற போது சொல்றாரு, தனக்கு சொந்தமென்ற பொருள் பெருகும் அளவுக்க தான் அமைதியை இழந்து தவிக்கின்றான் மனிதன். அவன் எவ்வளவு சொத்து வச்சிருக்கோமோ அந்த அளவிற்கு மன அமைதியை நாம் இழந்து விடுகிறோம் என்று சொல்வதை பார்ப்போம். ஆனா நம்ம நிறைய பேர் குறைப்பட்டுக் கொள்வோம், எங்க அப்பா எனக்கு எந்த சொத்தையுமே கொடுக்காம போயிட்டாரு. அல்லது நிறைய சொத்து வைத்திருப்பவர்கள் நிம்மதியாக அமைதியாக வாழ்கிறார்களா என்று கேட்டால், அவங்க அதை விட அதிகமாக இருக்கிறவர்களோட தம்மோடு ஒப்பிட்டு பார்த்து அப்பையும் அவர்கள் குறைபட்டுக் கொள்வதை நாம் பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே எங்க அப்பா எனக்கு எந்த சொத்தையும் தரவில்லை என்று சொன்னால் நான் மிகப்பெரிய பாக்கியசாலி. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க தாத்தா மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இந்த ஊருக்காகவே செலவழித்து வீணாக்கி விட்டார் என்று எங்க அப்பா சொல்லுவாங்க. அதனால எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து எனக்கு கல்வியை மட்டும் கொடுத்திருக்காரு என்று சொல்வார். இது மிக உயர்ந்த வாய்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நிறைய சொத்துக்கள் இருந்தால் அதை பராமரிப்பதற்கும்
அதை பெருக்குவதற்குமே நம்முடைய வாயில் முழுவதும் செலவாகிவிடும். மன அமைதியை இழந்து இந்த வாழ்வினுடைய நோக்கமே புரியாமல் போகிவிடும். அருத்தந்தையினுடைய வாழ்க்கையை கூட நம்ம பார்க்கலாம். வறுமையின் உச்சத்தில் பிறந்த ஒரு குழந்தை, அடுத்த வேலை உணவே இல்லாத நிலையில தன்னுடைய அடிப்படை கல்வியை எல்லாம் இழந்து நெசவு தொழிலில் ஈடுபட்டு ஒரு காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக மாறி தனக்கு கீழே 2000 பேர் வேலை செய்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கார். ஆனால் இரையாற்றில் என்ன செய்தது? பங்களாதேஷ் என்கின்ற தேசத்தோடு ஒரு போர் ஏற்பட்டு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைகள் எல்லாம் மாற்றமடைந்து ஏற்றுமதி தடை செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்த அனைத்து நெசவு பொருள்களும் தேக்க முறுகிற நிலையில மகரிஷி என்ன செய்கிறார்? தனக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் பார்க்கிறார். 1000 குடும்பங்கள் தன்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒட்டு மொத்த சொத்தையுமே இழந்து விடுகிறார். அப்ப அந்த சொத்துக்களை எல்லாம் கோர்ட்ல இருந்து வந்து ஜப்தி செய்கிற போது அந்த நபர் இதையெல்லாம் பார்த்து கண்ணீர் வடித்து மகரிஷியிடம் வரும்போது அவர் தன்னுடைய கையில கட்டியிருக்க வாட்சை கூட கலற்றி கொடுக்க முயற்சி பண்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா வச்சுக்கோங்க, அதையாவது வச்சுக்கோங்க. ஆனால் பிற்காலத்துல ஒரு தனி அறையில அவரும் புலவர் தியாகராஜன் ஐயாவும் தங்கியிருந்த பொழுது அந்த வாட்சை கூட ஒரு திருடன் ஜன்னல் வெளியில திருடி கொண்டு ஓடி விடுகிறார். அப்போ புலவர் தியாகராஜன் ஐயா கத்துறாங்க, இந்த திருடனை பிடிங்க பிடிங்க என்று சொல்லி. மகிழ்ச்சி சொல்றாங்க, சத்தம் போடாதீங்க, அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியவில்லை, என்னுடைய வாட்சை எடுத்துக்கொண்டு போடுறாரு, ஐயோ பாவம் என்று சொல்கிற மனநிலையை நாம பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய சொத்தும் இழந்து விட்டாரா? நம்முடைய பார்வையில அப்படிதான் தெரியும். ஆனால் அது உண்மையிலேயே இழப்பு இல்லை. மகரிஷி அதற்கு பிறகு ஒரு குடிசையில உலக சமுதாய சேவா சங்கத்தை உருவாக்குகிறார். ஆனால் இன்றைக்கு உலக சமுதாய சேவா சங்கம் என்பது ஐக்கிய நாடுகள் சபையே அங்கீகரித்த ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாறி இருக்கிறது, அமைப்பாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய அறங்காவலர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் நெசவு தொழிலின் உச்சத்தில் இருப்பவர்கள். அப்போ மகரிஷி இழந்த சொத்து என்று ஒன்று இல்லை, மகரிஷி விதைத்த சொத்து. மகரிஷியினுடைய அந்த அனைத்து செல்வங்களும் ஒரு இருப்பு நிதியில் வைக்கப்பட்டது போல இரையாற்றல் எடுத்துக்கொண்டு மீண்டும் பல மடங்காக திருப்பி தந்திருக்கிறது, தந்து கொண்டே இருக்க போகிறது. இந்த அமைப்பு மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டே இருக்க போகிறது. அதற்கு இத்தனை அறங்காவலர்களும் உதவி கொண்டே இருக்க போகிறார்கள். அப்போ சொத்தை எல்லாம் அனைவருக்கும் பிரித்து வழங்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த சிக்கலுக்கு மகரிஷி கொடுக்கக்கூடிய தீர்வும் அதுவாகவே இருக்கிறது. தக்காருக்கு தக்கபடி தக்க அளவை உதவி தன் கடமை நன்கு ஆற்ற தான் அமைதி பெறுகின்றான். உண்மையிலேயே சொத்து சேர்ப்பதுதான் இந்த உலகத்துல வேலை என்று நினைத்து கூட்டம் கூட்டமாக ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்வது சற்று கடினம். ஆனா இதுதான் உண்மை. இப்போ எனக்கு எந்த சொத்துமே இல்லை என்று சொன்னால் நான் மிகப்பெரிய பாக்கியசாலி. அப்படி இருப்பதை கூட என்ன செய்யலாம் அப்படின்னா, தக்காருக்கு தக்கபடி தக்க அளவில் என்று சொல்றார். யாருக்கு எவ்வளவு தேவை என்று அறிந்து அதற்கு ஏற்றபடி உதவி செய்து அவங்க பெற்றுக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு அற்புத தீர்வை நாம் இதற்குள்ள பார்க்க முடியும். இரண்டாவது வாழ்க்கை சிக்கல்களாக அர்த்தத்தை சொல்றாங்க. தனக்கு சொந்தமென்ற நபர்கள் பெருக பெருக தன் சுதந்திரத்திற்கே தலை பூட்டிக் கொள்ளுகிறான். இயல்பான உறவு என்று ஒன்று உண்டு. என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய வாழ்க்கை துணை, இவர்களை நான் தவிர்க்க முடியாது. இவர்களோடு அற்புதமாக வாழ்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய
அத்தனை கடமைகளையும் நான் செய்தாக வேண்டும். பெற்றோர்களுக்கு செய்கிற கடமை என்பது ஒரு அற்புதமான வாய்ப்பு. நான் குழந்தையாக இருக்கிற பொழுது என் பெற்றோர்கள் எனக்கு எவ்வளவு தியாகம் செய்து என்னை பார்த்திருப்பார். இப்பொழுது அவர்கள் ஒரு இயலாமையில் இருக்கிற பொழுது எனக்கு எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி என்னுடைய செல்வத்தை செலவு செய்து என் ஆற்றலை கொண்டு அவர்களுடைய துன்பத்தில் பங்கேற்கிற ஒரு மகளாக நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னான். இதை விட மிகப்பெரிய சிறப்பு எதுவுமே இருக்க முடியாது. அதை நான் சரியாக செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை துணையை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக வாழ வேண்டும். கண்டிப்பாக என் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து கொடுக்கக்கூடாது. வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர அவன் உழைக்காமல் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்தையும் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்னுடைய உழைப்பை என்னுடைய குடும்பம் என்கின்ற ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளேயே வைத்துக் கொண்டு மிகப்பெரிய பொருளை சேர்த்து என்னை நம்பி வாழ்பவர்களுடைய எண்ணிக்கையை பெருக்கிக் கொண்டே போகிறார்கள். என்னுடைய பிள்ளையின் பிள்ளையை நான் தான் வளர்ப்பேன் என்று அதற்காகவே என் வாழ்க்கையை செலவழிக்கிறது. அந்த குழந்தையா இருக்கும்போது சரி, இப்போது பெருசாகி கல்லூரிக்கே போயிருக்கும். ஆனாலும் தாத்தா பாட்டி கூட தான் வாழும். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இருவரும் வேலைக்கு போடுவாங்க. இது உலகம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாத சுதந்திரமற்றவர்களாக, இந்த வாழ்வின் நோக்கத்தையே உணர முடியாதவர்களாக வாழக்கூடிய பலரையும் நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் மாறிவிடாமல் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று அர்த்தம் பேசுவார்கள். அதுபோல எந்த அளவிற்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டு அனைத்து உறவுகளோடும் ஒரு எல்லையை நானே உருவாக்கி வாழ்கிற பொழுது அற்புதமாக இருக்கும். அப்ப அந்த நிலையில தீர்வு சொல்றாங்க. தன் உடல் சுற்றம் ஊர் தாய் நாடு உலக கடன்கள் தானாற்ற அகன்று உள்ளம் தரமுயர்ந்து இன்புறுவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னுடைய குடும்பமாக நான் இருக்கிற வரைக்கும் உடற்பயிற்சி கூட எனக்கு செய்ய நேரம் இருக்காது. என்னையே நான் பார்த்துக் கொள்ள முடியாது. பிறகு என்னுடைய சுற்றத்தை ஊரை உலகை எல்லாம் நான் எப்படி பார்ப்பது? இந்த கடமைகளை எல்லாம் சரியாக செய்ய தொடங்கிவிட்டாலே போதும். இந்த சுதந்திரம் என்பது தானாக வந்துவிடும். ஒரு நிலையில நம்மை அவர்கள் அதிகம் எதிர்பார்க்காமல் சுயமாக வாழக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் உயர்ந்து விடுவார்கள். அதற்கு நாம் ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுத்தார்கள். மூன்றாவதாக அருட்தந்தை சொல்லக்கூடிய சிக்கல் அப்படின்னு சொன்னா, தனக்கு தேவையென்ற பொருட்கள் வகை பெருக்க தன் உள்ளம் உடல் நலன்கள் தமையிழந்து வருந்துகிறான். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல எவ்வளவு பொருள்களை நாம் பார்க்கிறோம். இந்த பொருட்களில் எத்தனை பொருள்களை நாம் தினசரி பயன்படுத்துவோம் என்று கேட்டீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த மின்சாரம் என்கின்ற ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா புரியும். ஒருவேளை இந்த மின்சாரமே இந்த உலகத்துல இல்லை என்று வைத்துக்கொள்ளும், நம்ம வீடுகள் எப்படி இருக்கும்? கரண்ட் பில்லு கட்ட வேண்டியது இல்லை. டிவிக்கு மாதந்தோறும் நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்காது. செல்போன் நம்மிடம் இருக்காது. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், லேப்டாப் உபயோகப்படுத்த முடியாது. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், சவுண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கொள்ளுங்களேன். அனைத்துமே இந்த மின்சாரம் என்கின்ற ஒரு அற்புத கண்டுபிடிப்பால் வந்த தேவை பொறுத்து. இது அற்புதமான கண்டுபிடிப்பு. ஆனால் அதை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால், என்னுடைய உடல் உழைப்பே இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டு நான் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பராமரிப்பதற்காக, அதை பயன்படுத்துகிற போது ஏற்படக்கூடிய செலவுகளை கவனிப்பதற்காகவே வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொண்டிருக்க வேண்டும். சிலருக்கெல்லாம் மாத கடைசியிலேயோ அல்லது வார கடைசியிலேயோ ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகவில்லை என்றால் பிபி அதிகமாக இருக்கிறது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிறது
மாலுக்கு போறது என்று பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உளவியலும் அப்படிதான் சொல்கிறோம். ஒரு காலத்துல எல்லாம் ஒரு பேப்பர்ல எனக்கு என்னென்ன பொருள் வேண்டும் என்று எழுதி கொண்டு ஒரு மளிகை கடைக்கு போய் அங்க கொடுத்தோம் அப்படின்னா அவர் அந்த பொருள்களை எல்லாம் கொடுத்து காசு வாங்கி. இன்னைக்கு அந்த முறை இல்லவே இல்லை. நம்ம பேப்பர்ல எதையும் எழுதுவதும் இல்லை. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ள போலாம், நமக்கு வேண்டுமோ வேண்டாமோ அங்க அனைத்து பொருள்களும் பல்வேறு நிறத்துல அவர்கள் விற்பனை யுக்தியை பயன்படுத்தி நம்ம அத்தனை பேருடைய உழைப்பையும் பழியாக்குவதற்கு கற்று வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம பார்க்கிற பொழுது அவசியமான பொருள்களை எல்லாம் மறந்து இருக்கும். 2 நாள் கழிச்சு மீண்டும் அதை வாங்க போவோம். அப்பொழுது இன்னும் ஒரு 4 பொருட்கள் நம்ம கண்ணு முன்னாடி படும். அதையும் சேர்த்து வாங்கி கொண்டு வீட்டுக்கு வரும். அப்ப நம்முடைய வாழ்க்கை முறை பொருட்கள் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய இடமாக மாறி இருக்கிறதே தவிர நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று பார்த்தா மகிழ்ச்சி சொல்றாங்க, தினசரி உபயோக பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உடல் நலம் கெடும். அப்போ இதுக்கு தீர்வாக சொல்றாங்க, தன் பசி வெப்பத்தட்ப தாக்குதல் உடல் கழிவு தரவரைந்து அளவோடு தான் துய்க்க நலம் காண்பான். இப்போ உண்மையிலேயே என்னுடைய தேவைதான் என்ன என்று நான் சிந்தித்து பார்த்திருக்கிறேனா அப்படின்னா, பசிச்சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும். இந்த உணவு என்கிற இடத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஜான் வயிற்றுக்கு ஒரு சாத்வீக உணவிற்கு நான் எவ்வளவு செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்று சொன்னால் ஒன்றும் பெரிய அளவுல தேவையே இருக்காது. அதை தாண்டி இந்த வெப்பத்தட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப எனக்கு உடைகள் வேண்டும். எத்தனை உடை வைத்துக் கொள்ளலாம்? ஒரு 35-40 வயது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய வளர்ச்சி அவ்வளவுதான், அதுக்கு மேல வளரப் போவதில்லை. ஒரு 10 உடை இருந்தால் கூட தாராளமாக போதும். ஆனால் எத்தனை துணிக்கடைகள் வளர்ந்திருக்கின்றது, எத்தனை உணவு கூடங்கள் பார்க்கிற இடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அதற்கு ஏற்ப மருத்துவமனைகளும் பெருகி இருப்பதை நாம பார்க்கிறோம். அடுத்ததாக உடல் கழிவு என்று சொல்வாங்க. வாழ்க்கை துணை, அவரோடு இணைந்து நான் வாழ்வதற்கு ஒரு இல்லம் எவ்வளவு பெருசு வச்சுக்கலாம். ஒரு 2 பேர் தான் இன்னைக்கு குடும்பம் என்று சொல்லுது. கணவனும் மனைவியும் சேர்ந்திருந்தால் அது கூட்டு குடும்பம் இன்றைய உலகத்துல. அப்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு எத்தகைய பெரிய வீடு எனக்கு தேவை என்று சொன்னால் அதுவும் சிறியது இருந்தாலே தாராளமாக போதும் என்கிற போது என்னுடைய தேவை என்பது மிக மிக குறைவானது. இதற்காக என் வாழ்நாள் முழுவதும் நான் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? அப்படி உழைத்துக் கொண்டிருந்தால் என் வாழ்வின் நோக்கத்தை நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற கேள்வியோடு இந்த 3வது சிக்கலுக்கு தீர்வை அருட்தந்தை சொல்றார். 4வது சிக்கலாக அருட்தந்தை சொல்வது, தனக்கு பொருள் இன்பம் தலைவி புகழ் வேண்டி தான் பிறர்க்கு தீங்கிலை போல் தாழ்ந்து துன்பம் ஏற்பான். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல். நீங்க எங்க போனாலும் எனக்கு தான் தலைமை இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு, இது எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் நாம் பயன்படுத்துகிற ஒரு செல்போன்ல இருந்தே வந்து விடுகிறது. இன்றைக்கு குழந்தைகள் அனைவரும் செல்போனுக்கு அடிமையாவதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அதுல ஒரு சின்ன மெசேஜ் போட்டா ஒரு 10 பேர் அதற்கு லைக் கொடுத்தாங்க அப்படின்னா தன்னை ஒரு உயர்ந்த இடத்தில் எப்பொழுதுமே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு ஆப் வந்தது, நமக்கு நினைவில். நிறைய குழந்தைகள் உயிரை மாய்த்து கொண்டார். நாம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கேம்ல என்ன செய்வாங்க? ஒரு பெரிய சவாலை உங்களுக்கு கொடுப்பாங்க. எதிர் வீட்டு மேல 2 கல்லை எடுத்து நீ வீச வேண்டும். அதாவது யாரும் செய்யாத ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும். அதை ஒரு வீடியோ எடுத்து அதுல போட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாராட்டை உங்களுக்கு கொடுத்து அடுத்து இன்னொரு சவாலை கொடுப்பாங்க. அந்த சவால் இதை விட அதிகமானதாக இருக்கும். இதை விட மோசமான ஒரு செயலை செய்ய சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் செய்து அந்த வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா மிகப்பெரிய பாராட்டு உங்களுக்கு.
அப்ப இந்த மனம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தலைமை இந்த புகழ் போதையில அடுத்தடுத்து செய்து கொண்டே வருகிற போது ஒரு நிலையில தன்னையே துன்புறுத்தி கொல்லுகிற அளவிற்கு அந்த போதையை நம்முடைய மனம் பெற்று விடுகிறது. நிறைய பேர் மாடியிலிருந்து வீடியோ ஆன் பண்ணி வைத்துக் கொண்டே குதித்து இறந்தவர்கள் உண்டு. தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளத்தை இந்த வீடியோவை ஆன் பண்ணி வெட்டி இறந்து போன குழந்தைகளை ஏராளமாக நம்ம பார்ப்போம். இந்த ஆப் பேன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கும் கூட நமக்கு சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கருவிகளிலும் இதேதான் செய்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கிற ரீல்ஸாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான ஆப்பாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் நம்மளை அடிமைப்படுத்திக் கொண்டே இருப்பதற்கு காரணம், நான் தலைமை இடத்திற்கு வர வேண்டும், அதற்காக யாரை வேண்டுமானாலும் பலி ஆக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற ஒரு மனநிலை. இந்த இடத்துல கருத்தந்தை சொல்ற கருத்து மிக முக்கியமானது. தான் பிறப்போ இறப்போ தன் வாழ்வோ இடை நிகழ்ச்சி, தனி உண்மை நினைவோடு தானாற்ற இன்பமயம் என்று சொல்றாங்க. இது வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்றாங்க. தன்னுடைய பிறப்பு, இறப்பு, தன்னுடைய வாழ்க்கை, இது மூன்றுமே இடை நிகழ்ச்சி என்று சொல்றாங்க. நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தை வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாழ்க்கை மட்டும்தான் இடை நிகழ்ச்சின்னு நினைச்சோம். அர்த்தமே சொல்றாங்க, பிறப்பே என்னுடைய வாழ்க்கையே, என்னுடைய இறப்பே இடை நிகழ்ச்சி என்று சொல்றார். இதை ஏன் அப்படி சொன்னார் என்று நாம் ஆராய்ந்தால் நமக்கு புரியும். நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், என்னுடைய பெற்றோர்களிடமிருந்து வந்தோம். இப்படியே பின்னோக்கி போனோம் என்று சொன்னால் ஆதி மனிதன், இன்னும் பின்னோக்கி போனோம் என்று சொன்னால் ஐந்தறிவு ஜீவன், இப்படியே போனா ஓரறிவு ஜீவனிலிருந்து ஐந்தறிவு ஜீவனாகி வித்தெடுத்து மனிதனாக வந்திருக்கிறோம். மகரிஷி அதையும் தாண்டி போறாங்க, உயிரின தன்மாற்றத்தையும் கடந்து போறாங்க. இந்த ஓரறிவு ஜீவ இனம் 5 பௌதீக பொருள்களால் ஆனது பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வந்தது? விண்ணில் இருந்து வந்தது. விண் எங்கிருந்து வந்தது? இறைத்துகளில் இருந்து வந்தது. இறைத்துகள் எங்கிருந்து வந்ததுன்னா, இறையாற்றலே இறை துகளாக சுழன்று கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இறை துகளில் இருந்து மனிதன் வரை வந்த காலம் எவ்வளவு நம்மளால கணிக்க முடியாது. ஆனால் அறிவியல் செல்கின்ற ஒரு தத்துவப்படி ஒரு பெரு வெடிப்பு கொள்கை அப்படின்னு வச்சிருக்காங்க, பிக் பேங் தியரி. அது நிகழ்ந்து 20 பில்லியன் ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்வதை பார்க்க. ஒரு பில்லியன் என்று சொன்னால் 100 கோடி ஆண்டுகள். அப்போ 2000 கோடி ஆண்டுகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இறை துகள்ல தொடங்கி இந்த மனிதன் வரை என்னுடைய வாழ்நாள் காலம் எவ்வளவுன்னா 2000 கோடி ஆண்டுகள். இதுல இப்ப இந்த உடலோடு நான் பிறந்திருக்கிறேனே, நான் ஒரு 100 வருஷம் வாழ்றேன் என்று வைத்துக் கொண்டால் 2000 கோடி ஆண்டுகள்ல இந்த 100 ஆண்டுகள் என்பது மிக சிறிய ஆயுள் காலம். அதுதான் அர்த்தத்தை சொல்றாங்க, தன்னுடைய பிறப்பு இறப்பு வாழ்க்கையே ஒரு இடைநிலை. ஆனால் இந்த இடைநிலை தான் மிக முக்கியமான காலம். இதுவரை நான் வாழ்ந்தது 5 அறிவு நிலைதான். இப்பொழுது வாழ்வது 6வது அறிவு நிலை. இந்த 6வது அறிவு நிலையிலிருந்து அந்த ஒருமை கண்ணோடு நான் பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய தத்துவமே எனக்கு புரிந்துவிடும். அப்படி நான் உணர்ந்து பார்க்கிற பொழுது எனக்கு என்ன தெரிகிறது? இந்த 100 ஆண்டுகள்ல நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இந்த 2000 கோடி ஆண்டுகளுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிற காலம் இந்த மனித பிறப்பு. இதை நான் தவற விட்டு விட்டேன் என்று சொன்னால் எத்தகைய ஒரு அரிய வாய்ப்பை நான் இழந்திருப்பேன் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அப்படி நான் உணர்கிற பொழுது அருட்தந்தையினுடைய அந்த மலர்ச்சியை இங்கு நாம பார்க்கலாம்.
அப்ப இதை எப்படி நாம் உணர முடியும்? முழுதாக ஓய்வு கொடுக்க வேண்டும். இப்ப நான் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? உடம்ப அசைக்காம அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னா அது தூக்கி விடும். அப்ப உடலுக்கு ஓய்வு என்பது உறக்கம். உடம்பு தூங்கினாலும் மனசு தூங்குமா? நம்முடைய நடுமணம் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த நடுமணமும் இயங்காமல் இருக்கணும். அப்ப மனதிற்கு எப்படி ஓய்வு கொடுப்பது என்று சொன்னால், ஒன்றையே நினைத்து கொண்டிருந்தோம் அப்படின்னா மனசு ஒருமுகப்படுது, ஓடாம இருக்கு. அதை தவம் அப்படின்னு நாம சொல்லணும். மனதிற்கு ஓய்வு தவம் என்று நாம சொல்லணும். இப்ப மனது ஓடாமல் நின்று கொண்டே இருந்தால் அது எதிலிருந்து வருகிறதுன்னா உயிரிலிருந்து வரக்கூடிய அலைதான் மனம் என்று சொல்வோம். இப்போ உயிர் எப்பொழுது ஓய்வு பெறும்? அப்போ உயிரை உணர்வாக பெறுகிற நிலை வரும் பொழுது அந்த உயிரும் ஒரு நிலையாக நிற்கிற இடத்துல தியானம் என்று சொல்றோம். உயிர் உணர்வு. அப்ப தியானத்தில் உயிர் கூட ஓய்வு பெறுகிறது. ஆனால் உயிர் நிலைக்கிறது அப்படின்னு சொன்னா அதுதான் அறிவு என்று அர்த்தத்தை சொல்லும். உயிரின் அடித்தளம் அறிவாக இருக்கு. அப்ப அந்த அறிவு எப்ப ஓய்வு பெறும் என்கிற போது அருட்தந்தை சொல்றாங்க, அறிவுக்கு ஓய்வழி அதுவே ஒரு ஓய்வாகும். அறிவிற்கு ஆற்றல் பெருகும் ஓய்வினால் அறிவிற்கு அடித்தளம் அருள் நிலை, வெளி தெய்வம். அறிவிற்கு வெளி நினைவு ஒன்றேதான் முழு ஓய்வு. எப்போ என்னுடைய உணர்வு நிலை அந்த வெளி நிலையோடு இணைந்தே இருக்கிறதோ அதுதான் தனி உண்மை நினைவு அப்படின்னு சொல்றாங்க. நான் யார் அப்படிங்கிற போது அந்த இறைவெளியாகவே என்னை பார்க்கிற ஒரு அற்புத நிலை. அதிலிருந்து 2000 கோடி ஆண்டுகளாக தனியாக நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மொத்த தன்மாற்றமுமே என்னுடைய வாழ்க்கை தான். அப்படி நான் பார்க்கிற பொழுது இதுவரை எனக்கு கிடைத்த அனுபவங்கள் என்பது தாய்மானவர் சொல்வார்கள், தன்னருள் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிர்க்குயிராக தலைத்தது. அந்த தன்னருள் வெளியாக தனியாக வீடில்லா வீடாக மகிழ்ச்சி சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் வீடு இருக்கு, ஆனா அனைத்து வீட்டிற்கும் எஜமானனான அவனுக்கு வீடே கிடையாது. அப்படி வீடு இல்லாத வீடாக தனியாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அந்த உணர்வை தான் தனி உண்மை நினைவு என்று சொல்றார். இந்த நினைவோடு அந்த ஒருமை கண்ணோடு நான் செய்கிற அனைத்து செயல்களும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இன்பமயமாகவே. இங்க நான் சொத்து சேர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா எல்லாமே என்னுடையது தானே. இங்க இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் அவர் வேறு நான் வேறு என்று பார்க்க முடியுமா என்று சொன்னால் அனைவரும் என்னுடைய உடலினுடைய ஒரு பகுதி தானே. இங்க இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வாங்கி நான் குவிக்க வேண்டுமானால் இல்லவே இல்லையே, எல்லா பொருளும் என்னுடையது தானே. அப்போ இங்கு தலைமை பதவி எனக்கு வேண்டும் என்று சொன்னால் நான் தானே அனைத்துமாக இருக்கிறேன், என்னை தவிர இங்கு வேறு எதுவுமே இல்லையே, இதைவிட தலைமை எங்கு? அப்போ இதுவரை நான் சேர்த்த சொத்துக்கள் பொருள்கள் அனைத்தும் அர்த்தமற்றதாகி விடுகிறது. இதுவரை நான் எத்தனை பேரை வெறுத்திருக்கிறேனோ, எத்தனை பேரை என் வார்த்தைகளால் சபித்திருக்கிறேனோ, அது அனைத்தும் என் மீதே நான் எரிந்து கொண்ட கற்கள் என்பது எனக்கு புரிந்துகிறது. எத்தனை ஜீவன்களை கொன்று தின்றிருப்பேனோ அது அனைத்தும் என்னுடைய உடலினுடைய பகுதியையே நான் நறுக்கி தின்றிருப்பேன் என்று புரிந்து விடுகிறது. அப்படி இந்த தனி உண்மை நினைவில் என்னால் வாழ முடிந்தது என்று சொன்னார். இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமானதாக, ஒரு பேரின்பமானதாக, இந்த 2000 கோடி ஆண்டுகள் வாழ்க்கை முழுமை கிடைக்கிறது. அந்த உணர்வோடு அருட்தந்தை சென்றாங்க, தனி உண்மை நினைவோடு தானாற்ற இன்பமயம்.
அப்போ அருட்தந்தையினுடைய இந்த வார்த்தை ஒரு சாதாரண சொற்களை கோர்த்த ஒரு சொற்றொடர் அல்ல, ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கான ஒரு விளக்கம் என்பது புரிகிற போது அந்த நினைவை நாம் ஒவ்வொருவரும் பெற்று நம்முடைய குடும்பங்களிலும் சரி, இந்த சமூகத்திலும் சரி, வாழ்ந்து காட்டிதான் பிறருக்கு வழிகாட்ட வேண்டும் என்கின்ற இடத்தில் இருக்கு. நிச்சயமாக அத்தகைய ஒரு வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு நாம் கொடுப்போம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த ஐடி இயக்குநரக பொறுப்பாளர்களும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பர்களும் பணிவான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்திருக்கிறேன். வாழ்க. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக மாரியப்பன் ஐயா அவர்கள் பேசலாங்க ஐயா. அன்மியூட் செய்து. வாழ்க வளமுடன். மாரியப்பன் ஐயா அன்மியூட் கொடுத்திருக்கோம், ஒரு முறை மட்டும் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கோம், நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளம். ஐயா நீங்க இன்னைக்கு பேசுனது, உங்களை பாக்குறது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு தனி மாற்றமா கூட இருக்குன்னு சொல்லலாம். அதாவது தனி உண்மை நினைவு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அத சசிகலா அம்மா வேற ரொம்ப அழகா ஒவ்வொரு சந்தேகம் இருந்ததை கூட எடுத்துக்கூறது மாதிரி சொல்லிட்டாங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொல்லும் போது எங்க வீட்டுல வேலை வேற அங்கிட்டு நடக்கிறது, எனக்கு புரியலையா என்னன்னு தெரியல. மாற்றம் நிகழும் போது எதிர்மறை உணர்வு வரக்கூடாதா? அது எப்படி சொன்னீங்க? எப்படி வரக்கூடாது, எப்படி வரலாம்? அது மாற்றம் நிகழும் போது உன்னுள் எதிர்மறை உணர்வு வரக்கூடாது, இல்ல பாசிட்டிவா அது எப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம். இன்னொன்னுயா, நீங்க அறிவுக்கு ஓய்வு கொடு, அறிவுக்கு வெளிநிலையோடு நிலைக்கும் போது ஓய்வா, இல்ல அது எப்படி, அதுக்கு தவமா, இல்ல அது இது ரெண்டுக்கும் மட்டும் ஒரு சின்ன விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. ரொம்ப நல்ல ஸ்பீச், உணர்வோட கேட்டோம். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவதுமா, வெளியில எந்த சூழல்னாலும் உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறையான ஒரு சின்ன அதிர்வு கூட ஏற்பட்டக்கூடாது. இப்படி நடந்துருச்சு அப்படின்னா பேசியதற்கு சமம். எண்ணிய எண்ணம் சொல்லுக்கு சமம், செயலுக்கு சமம். அதுக்கு விளைவை இந்த பிரபஞ்சம் கொடுத்துதான் பேர். அப்போ அத்தகைய ஒரு நிலைக்கு உயரும் பொழுது இந்த நினைவு அதுக்கு உதவியா இருக்கும். நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே ஒரு பதிவுகளினுடைய வெளிப்பாடு. அது இந்த நிகழ்வோடு முடிந்து விடுகிறது என்ற ஒரு உணர்வு வரும்போது உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி தான் இருக்கு. ஒரு துன்பம் வரும் பொழுது உள்ளுக்குள்ள சிரிப்பு வரும் என்று அருட்தந்தை சொல்வதை நம்ம பார்க்கலாம் பல இடங்கள். அப்படி ஒரு உணர்வு வருது என்று சொன்னால் அது நேர்மறைன்னு எடுத்துக்கலாம், அல்லது எதிர்மறையாக தோன்றாமலே ஏற்பட்டுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்தது, நீங்க அறிவிற்கு ஓய்வளிக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. மகிழ்ச்சி சொல்றாங்க, அறிவுக்கு வெளி நினைவு ஒன்றேதான் முழு ஓய்வு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு துரியாதீதம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காங்க. துரியம் அப்படின்னு சொன்னா அதுக்கு உச்சி, கூரை அப்படின்னு பொருள்படுது. இந்த பருவுடலுக்கு உச்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம துரியம்னு சொல்றோம், பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்றோம். இந்த உடலுக்கு கூரைன்னு வச்சுக்கோ. இப்போ உயிருக்கு கூரை அப்படின்னா நம்ம ஆறா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். இப்ப நம்முடைய காரண உடலுக்கு கூரை எது அப்படின்னா துவாதசாங்கம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கும் மேல கூரை இருக்கா அப்படின்னா சந்திர மண்டலம். சந்திர மண்டலம் எங்க இருக்கு அப்படின்னா சூரிய மண்டலம் வரை அதை நம்ம விரிச்சு பார்க்கிற போது சூரிய மண்டலம் அதற்கு கூரையாக இருக்கு. சூரிய மண்டலத்துக்கும் கூரை இருக்கா அப்படின்னா இந்த பேரியக்க மண்டலம் சொல்லக்கூடிய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை கடந்து கூரை இருக்கிறதா என்று நீங்க பாத்தீங்கன்னா முடியும் அடியும் இல்லாத சுத்தவெளி. அப்போ கூரையே இல்லாத ஒரு நிலையை நம்ம வார்த்தையில சொல்ல முடியாது. அதனால துரியத்தை மையமாக வைத்து துரியாதீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துரிய என்கின்ற அந்த கூரையை கடந்த ஒரு அதீத நிலை. இப்ப அந்த நிலையில் நம்முடைய அறிவு நினைவோடு இருக்கு அப்படிங்கிற போது உடலுக்கும் சரி, மனதிற்கு, உயிருக்கு, அனைத்திற்குமே அது முழு ஓய்வு அப்படின்னு சொல்றாரு.
துரியாதீதத்துல எவ்வளவு நேரம் இருக்குமோ அது மிகப்பெரிய ஓய்வு. அதுதான் இந்த தனி உண்மை நினைவே வாழ்க்கை. ஐயா நன்றி. ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் ஐயா. நிறைய ஆளுங்க கை தூக்கிருக்காங்க. இப்ப நம்ம ஒண்ணு வெளிய நமக்கு நீங்க சொல்லுங்கனாக்கா அது சரி, அதுவும் நன்மை, அவங்கள வாழ்த்தணும் அப்படின்னா, டக்குன்னு ஒண்ணு நினைச்சோன்னா என்ன இப்படி அப்படிங்கிற நினைவு வராத அளவுக்கெல்லாம் நான்லாம் மாறலையா. அப்ப என்ன தோணும்னா, நம்ம எல்லாம் மனவளக்கலையில இருக்கோம், வேதாத்திரியத்துக்கு ஒரு உண்மையா இருக்கணும் அப்படிங்கல, இதை நம்ம அவங்க செஞ்சதை அவங்கள வாழ்த்திட்டு போயிடணும் அப்படிங்கிற நிலைதான் வறுமை ஒழிய இதுவும் நன்மைதான் அப்படிங்கிற நிலை போகலையா. அதுக்கு இப்ப நீங்க உங்க ஸ்பீச்சை வச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், என்ன அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒழிய இன்னும் வந்தது மாதிரி தெரியலையா. நன்றி ஐயா. எல்லோருக்குமே இது வேண்டும்மா, எல்லாருமே அடைஞ்சிட்டோம்னு சொல்ல முடியாதுமா. அதுக்குதான் இந்த ஆயுளே தேவைன்னு நான் சொன்னேன். ஒரு மணி நேரம் நடக்கும் போதே உணர்வது கூட வந்துரும். ஆனா உள்ளுக்குள்ள எந்த ஒரு அதிர்வும் வராமல் செய்வதற்கு இந்த ஆயுள் பத்துமான்னு தெரியல. அதற்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு புண்ணிய பலன் நம்மளுடைய முன்னோர்களால நமக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக பெற்றலாம். அதுக்கு குருவினுடைய உயிர்கலப்பு ரொம்ப அவசியம். அப்படி குருவினுடைய உயிர்கலப்பு வேணும் அப்படின்னா நிறைய தூய்மை, அகத்தூய்மை ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு சின்னதா ஒரு பாத்ரூம், நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணணும், ஒரு பப்ளிக் டாய்லெட்னா கூட ரொம்ப கிளீனா இருக்கணும்னு எதிர்பார்க்கும். ஒரு குருவினுடைய உயிராற்றல் எனக்குள்ள வந்து கலக்கணும் அப்படின்னா நான் எவ்வளவு தூய்மையா இருக்கணும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த உணர்வு அந்த குருவினுடைய உயிர் கலப்பு வந்து விட்டது அப்படின்னு சொன்னா அதுவும் இயல்பாக நடக்குது. நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கை. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக மாரியப்பன் ஐயா, மீண்டும் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம். அன்மியூட் பண்ணி பாருங்க ஐயா. மாரியப்பன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. ஐயா ரொம்ப தெளிந்த நீரோட போல இருந்து உங்களுடைய சொற்பொழி ஐயா. எந்த விதமான சிரமம் இல்லாம நாங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு உங்களுடைய விளக்கம் மிக உபயோகமா இருந்தது ஐயா. எனக்கு 2 கேள்விதான் ஐயா. ஒண்ணு வந்து இப்ப நம்ம உடற்பயிற்சி செய்யறோம் ஐயா. உடற்பயிற்சி சில பேர் சொல்றாங்க 4 மணி நேரம் செய்யறதா சொல்றாங்க பயிற்சி. அது எப்படி ஐயா சாத்தியமாகும் 4 மணி நேரம் செய்யணும்னாக்கா? 2 ஐயா, உடற்தழுத்துதல் அவசியமா? 9வது பயிற்சியா கடைசியா மகரிஷி அவர்கள் வடிவமைப்பு கொடுத்ததில்ல. சிலர் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ஓடலாம் அப்படின்றாங்க. உடல் தழுத்துதல் செய்யாமலே ஐயா. இது 2க்கும் தங்கள் மேலான விளக்கத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாரோ வந்து ஒரு 4 மணி நேரம் செய்தாக சொல்றாங்க. உங்களுக்கு அவ்வளவு நேரம் இருக்கலாங்கய்யா, அவங்க செய்யறாங்க. ஆனா மகரிஷி அவர்கள் வடிவமைத்தது அப்படிங்கிறது இன்றைய வேகம் காலகட்டத்துல நம்ம வந்து குறுகிய காலத்திலேயே கூட உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் பயிற்சியாக கொடுத்திருக்காங்க. ஒரு 40 to 45 நிமிடத்துல நம்ம ஒரு உடல் தபமாக செய்தோம் அப்படின்னா, மனதொன்றி செய்தோம் அப்படின்னா எளிமையாக செய்து முடிக்கலாம். உடல் தளர்த்துதல் ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பாக உடல் தளர்த்துதல் செய்துதான் உடற்பயிற்சியை நிறைவு செய்ய வேண்டும். செய்த உடற்பயிற்சி முழுவதும் பலனே அதுலதான் இருக்குங்க. கண்டிப்பாக உடல் தளர்த்துதலை தவிர்க்க கூடாது. என்னையும் சேர்த்துதான் நானும் தான் சொல்றேன். நானும் கடைசியில உடல் தளர்த்துதல் ஏதோ ஒர்க் வச்சிருப்போம், டக்குன்னு முடிச்சுட்டு பயிற்சியை நிறைவு செய்துட்டு இப்போ கிளம்புற மாதிரி ஓட வேண்டியதா இருக்குது. அப்ப அது தவறுதான் ஐயா. முழுமையாக செய்யறதுன்னா உடல் தளர்த்தல் செஞ்சுதான் ஆகணும். ஒரு 5 நிமிடமாவது உடல் முழுவதையும் தளர்த்திய பிறகுதான் நம்ம நிறைவு செய்யணும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த நேயன்பராக கவிதா அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாங்கம்மா ஐயா கிட்ட. ஐயா, தனிமையில இருக்கிறது ரொம்ப கொடுமை. அதனால தனிமையில வந்து ரொம்ப கொடுமைதான். நமக்கு சுத்தி யாருன்னா இருந்துகிட்டே இருக்கணும், சத்தம் இருந்துகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் தனிமையில விட்டா கூட நமக்கு அறியாமலே ஒரு பயம்,
நம்மள அறியாமலே ஏதாச்சும் ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குதுல்ல. தனிமைதான் ரொம்ப கொடுமை ஐயா. அதே மாதிரி நீங்க சினம் வந்து நம்ம சினம் யார் மேலாம் பட்டுட்டோம்னா நம்ம உறுப்பே நம்ம கொல்ற மாதிரி, நம்ம உறுப்பே நம்ம வெட்டிக்கிற மாதிரி. நீங்க அது கரெக்ட் தான், நம்ம உறுப்பே நம்ம வெட்டிக்கிற மாதிரி அந்த எண்ணம் தோணிக்கிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் நம்மள மீறி வந்து யாருன்னா எதனா செஞ்சுட்டாங்கன்னா அது மனசுலயே வச்சுக்கிட்டு கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல. அதுல இருந்து வெளியே வர முடியல. அது ஒண்ணு. அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த சங்கராச்சாரியம் சொன்னீங்க, பூ மாலை வந்து வாடவே இல்லை அப்படியே இருக்குதுன்னு. நம்ம மனசே வாடி போகுது அப்பப்போ. அதாவது அடுத்தவங்களை திட்டாலும் வாடி போகுது, பேசிட்டாலும் வாடி போகுது. இதெல்லாம் நம்ம எங்க எப்படி வெளியில வரணும்ட்டு நம்ம யோசனை பண்ணா கூட, ஐயோ நம்ம செய்யறது தப்புன்னு நமக்கே தெரியுது. தெரிஞ்சாலுமே திருப்பி திருப்பி அதே தப்பு தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுல இருந்து வெளியே வர முடியல. டெய்லி நான் திட்டினே தான் இருக்கிறேன். அதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா கஷ்டமா இருக்குது. ஏன் நான் நல்லவளா இருந்தா கூட என்னை சுத்தி இருக்கிறவங்கள ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே தானே ஐயா இருக்காங்க. அதுல இருந்து நம்ம திருப்பி பேசாம இருக்கவும் முடியல. பேசிட்டா கஷ்டமாவும் இருக்குது. தனிமையா இருந்தாலும் போர் அடிக்குது. எப்படிங்க ஐயா? நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது, நீங்க நிறைய தற்சோதனை செய்றீங்க. ஆனா தனிமைங்கிறது கொடுமைன்னு நீங்க நம்புறீங்க. ஏன்னா அப்படி நம்ம படுத்தியிருக்காங்க. இப்போ நீங்க அதை திரும்ப 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 அதையே நம்பி அதையே பதிய வைத்துக் கொண்டே இருக்கீங்க. ஆனா நல்ல ஆழ்ந்து தவம் செய்து பழகுங்க. ஒரு கொஞ்ச நாள் தொடர்ந்து செய்து செய்து பழகுங்க. மன்றத்துக்கு போங்க, அங்க எல்லாரும் செய்வாங்க. அவங்க கூட உட்கார்ந்து நீங்க தவம் செய்து பழகி பழகி அது கொஞ்சம் நல்லா மேம்பட்ட பிறகு நீங்க தனியா வீட்டுல உட்கார்ந்தாலும் நல்ல தவம் செய்ய வரும். உங்களுக்கு அந்த தனிமை வந்து ரொம்ப பிடிக்கும். அதன் இந்த தற்சோதனையை நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. ஆனா நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு தப்பு பண்ண நான் சிந்திப்பேன், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு தோணும். ஆனா மனசும் உறுத்தும். திருப்பி அதே தப்பு நம்ம திருப்பி செய்ய வேண்டியதா சூழ்நிலை. சங்கல்பம் செய்யுங்க, நான் மீண்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மௌனம் இருந்து ஒரு நாள் இருந்து இதையெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப நல்லா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை அற்புதமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இறையாற்றல் அவ்வளவு அற்புதத்தை நமக்கு கொடுத்துருக்கு. அதை பார்த்து வாழ்த்துனீங்க அப்படின்னா வெளியில இருக்கிறவங்க யாருமே வேறு யாரோ இல்லைங்கம்மா. நம்ம இருக்கிற ஒரு பகுதி மாதிரி தான் அவங்க அனைவரும். அவங்களா எதுவும் விடுவதில்லை. அது கொஞ்சம் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா காலப்போக்கில் அது சரியாகிடும். மனசு வாடினாலும் வெளியில இருக்க மலர் வாடிடுங்கம்மா உடனே. அதுதான் நம்ம சொல்ல, அதை அளப்பதற்கான ஒரு கருவிதான் இந்த மலர் மாலை அப்படின்னு நாம சொன்னோம். கவலைப்படவே இல்லைங்கம்மா. நல்ல தற்சோதனை பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து நல்ல தவம் செய்யுங்க. நல்ல நேர எண்ணங்களை பதிய வச்சுக்கிட்டே இருங்க. நல்லா சீக்கிரமா சரியாகிவிடும். நீங்க சங்கல்பத்தை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நல்ல குரு நமக்கு இருக்காங்க. நீங்க நல்லபடியாக செயல்படுத்தலாம். வாழ்க்கை. ஐயா நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், உங்க பேர் என்ன ஐயா? வித்தியாசமா இருக்குது. எங்க அம்மா அப்பா வச்ச பேருங்க. நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்குது பேரு. தெரியலன்னா ரொம்ப நல்லது. ஒரு மதம் சார்ந்து பிறந்திருக்கோம். நான் தேர்ந்தெடுக்கல, எங்க அம்மா அப்பாவை நான் தேர்ந்தெடுக்காதது மாதிரி, இந்த மொழியை தேர்ந்தெடுக்காத மாதிரி, இந்த தேசத்தை தேர்ந்தெடுக்காத மாதிரி, அந்த மதத்தையும் நான் தேர்ந்தெடுக்கல. இருக்க சமயம் அப்படின்னா உலக பொது அருள்நெறி சமயம், அருட்தந்தை சொல்லுவாங்க பாருங்க. நன்றி, நல்லா வாழ்ந்து. உங்க ஸ்பீச் ரொம்ப அருமையா, ரொம்ப நல்லா இருந்தது. நிதானமா கேட்கணும், மெதுவா கேட்கணும், அப்பதான் அது புரியும். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் கவிதம்மா. நீங்க யூடியூப் சேனல் போங்க, வேதாத்திரியம், அதுல பாருங்க ஐயா சொல்றத நீங்க மீண்டும் மீண்டும் கேளுங்க பொறுமையா. ஐயா அவர்களும் பொறுமையாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உள்ளார்ந்து நீங்க சொல்லப்பட்ட அந்த தனிமைக்கு நிறைய பேரு கிடைக்கலையே அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்காங்கன்னு இப்ப ஐயா பேசினாங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றீங்க. நீங்க
நீங்க உட்கார்ந்து உங்களால முடியல, எண்ணங்கள் ஓடுதுன்னா ஐயா அவர்கள் சொன்னது போல மன்றத்துக்கு போய் கூட்டுதவத்துல உட்காருங்க. எண்ணங்கள் அற்ற ஒரு நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அடுத்த ஸ்பீச் ஐயா வரும்போது நீங்களே சொல்லிடுவீங்க, ஐயா இந்த தனிமை எவ்வளவு ஒரு இனிமையா இருந்தது அப்படிங்கறது நீங்க சொல்வீங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த மெய்யன்பராக அருணதி சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள் அன்மியூட் செய்த ஐயாட்ட பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் சசிமா, வாய்ப்புக்கு நன்றி. ஐயா வின்சென்ட் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வழக்கம் போலயே ஒரு தெளிந்த நீரோடை போல அப்படியே எல்லாமே எப்படி தண்ணீருக்குள்ள அந்த நீரோடையில உள்ளர எல்லாம் தெரியுதோ அது போல அந்த வேதாத்திரிய கருத்துக்களை எல்லாம் ஆங்கிலத்துல சொல்லணும்னா A to Z ஃபுல்லா நீங்க எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்கய்யா. ரொம்ப அற்புதமாக இருந்தது. தலைப்பே வித்தியாசமாக இருந்தது. தனி நினைவு அப்படின்னா சொல்லும் போது ஐயா எதை சொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்கய்யா. உண்மையிலேயே நிறைவான ஒரு சிந்தனை கொடுத்தீங்க ஐயா. நான் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக மனவளக்கலையில இருக்கிறேன், பேராசிரியராகவும் இருக்கிறேன், தொடர்ந்து தவமும் உடற்பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனாலும் மண்டே மண்டே அன்னைக்கு, அதாவது திங்கட்கிழமையாச்சு சோமவார தினம் நம்ம இது குழந்தைகளை போய் டியூஷன்ல விட போறோம், அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமானுக்கு போய் வில்வத்தை கொடுத்து சாமி கும்பிட்டு வந்துடலாமே நினைச்சுதாங்கயா போனேன். ஆனா பைக்காரன் என்னை கீழே அடிச்சு தள்ளிட்டாங்கயா நடு ரோட்ல. அடிபட்டுருச்சு, கால் விரல்கள் எல்லாம் கொஞ்சம் எலும்பெல்லாம் உடைஞ்சிருச்சு. இப்ப மாவு கட்டு போட்டிருக்காங்க. நான் என்னால நின்று கொண்டு செய்யக்கூடிய அந்த காயக்கல்ப பயிற்சியை எதுவும் பண்ண முடியல. ரெண்டாவது நம்ம ஈவினிங் செய்யக்கூடிய அந்த 4 விரல்களை மட்டும் வச்சு குதிங்கால தூக்கி செய்யக்கூடிய எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அமர்ந்து கொண்ட நிலையிலேயோ சேர்லயோ கட்டில கால் தொங்க போட்டு அமர்ந்து கொண்ட நிலையில அந்த 3 பயிற்சிகளும் நான் செய்ய வாங்கயா. காயக்கல்ப பயிற்சி, காலை மாலை பயிற்சிய, மற்ற பயிற்சிகள் சாதாரண உடற்பயிற்சிகளை எல்லாம் நான் சும்மா சேர்ல உட்காந்துக்கிட்டே நான் பண்ணிக்கிறேங்க. நம்ம தசைநார் மூச்சு பயிற்சி, ஐ பயிற்சி எல்லாம், கண் பயிற்சி எல்லாம் செஞ்சிடறேன். ஆனா முழுமையாக உடற்பயிற்சி செய்ய முடியாம போனதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் இதுவும் கடந்து போகும், 1 மாதம் 2 மாத காலம் தானே, சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் எழுந்து கொண்ட அந்த 4 மணிக்கு தன்னால விழிப்பு வந்துருது. தவம் மட்டும் 2 தவம் கூட பண்ணிடுறேன். ஆனா என்னால பூரணமாக உடற்பயிற்சி செய்ய முடியலேன்னு ஒரு மனதுக்குள்ளார ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்குங்கயா. அதுக்கு என்னங்கயா பண்றது? வருத்தப்படாதீங்கம்மா, எல்லாமே என்னுடைய வெளிப்பாடு. பரவாயில்ல, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு செய்வதுல ஏதாவது ஒரு வலி, வேதனை, கஷ்டம் இருக்குன்னா தவிர்த்துருங்க. போடுங்க. இல்லைங்க, பாதத்தையே ஊனக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கய்யா. குதிங்கால மட்டும்னா நீங்க ப்ரெஸ் பண்ணி நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பெட் ரெஸ்டா தான் இருக்கீங்க. அதனால அந்த ஈவினிங் செய்யக்கூடிய பயிற்சிக்கு நம்ம 4 டோஸ் மட்டும் தான் நாங்க வச்சுட்டு குதிங்கால தூக்குறோம். அப்ப அது கூட கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆயிடுச்சுன்னா பயமுடுத்துறாங்க, நீங்க சர்ஜரிக்கு தான் வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சார் ஐயா. அதனாலதான் நான் பயந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. செய்ய வேண்டாம். அஸ்வினி முத்திரை சொன்னாங்க, நீங்க இருக்கிற நிலையில இருந்து அஸ்வினி முத்திரை மட்டும் போடுங்க. உங்களுக்கு இப்ப தவம் செய்வதற்கு நிறைய நேரத்தை இறையாற்றல் கொடுத்துருக்கு. ஆமாங்க, கண்டிப்பாங்கய்யா. ரெண்டாவது பெரிய பேராசிரியர்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த இதுகளையும் எல்லாம் நான் எல்லா ஜூம்ல பேசினதெல்லாம் நான் இப்ப அது கேட்டுக்கிட்டே இருக்கேங்க முழு நேரமாக. தற்சோதனை நல்லா செய்யுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கு, நல்லபடியா பயன்படுத்து. கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரே ஒரு கொஸ்டின்ங்க, அதாவது நம்ம மகான் சொல்லுவது போல பிறப்பிற்கு முன்பும் பிறப்புக்கு பின்பு இறப்புக்கு பின்புங்கிறதுல இறப்புக்கு பின் சொல்லும் போது இந்த சாலோக்கியம் சாருச்சியம் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்கயா, அதை பத்தி எனக்கு ஒரு 2 லைன்ல விளக்கம் கொடுக்க முடியுமாங்க? பிறப்பிற்கு இறப்பிற்கு பின்னு சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் எனக்காக சொல்ல முடியுமாங்கயா? ஆமாங்க, அதாவது நம்ம வாழ்க்கை ஒரு நிறைவா இருந்துருச்சு. நான் இங்கிருந்து அழுது கொண்டே வந்த வாழ்க்கை இது. திருப்பி போகிற போது சிரித்து கொண்டே போக நான் தயாராயிட்டேன்னு வச்சுக்கோங்க. சுத்தவெளியோடு தவம் என்னை அங்க கொண்டு போய் விட்டோம். இன்னும் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைவேறாமல் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த உலகத்திற்கு வந்துதானே செய்ய முடியும்.
அப்படின்னு சொல்றோம். இந்த உலகம் சார்ந்து என்னுடைய பிள்ளைகள் மூலமாக அதை செய்யறதுக்கு இந்த ஆன்மா முயற்சி பண்ணும். இல்லை, நான் கொஞ்சம் உயர்ந்திருக்கேன், இந்த உலகம் சார்ந்து இல்லை, கொஞ்சம் நான் உயர்ந்துட்டேன், என்னுடைய மன அலைச்சூழல் எப்பயுமே ஒரு ஆல்பா நிலையிலேயே இருந்து பழகிருக்கேன் அப்படிங்கிற போது கொஞ்சம் அப்படியே உயர்ந்து நம்ம சூரிய மண்டலம் வரைக்கும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதையும் தாண்டி பிரபஞ்சம் வரைக்கும் போக முடிஞ்சிருக்கு, நான் தீட்டா நிலைக்கு அடிக்கடி போய் போய் பழகிருக்கேன் அப்படிங்கிற போது அதாவது சாரூபம் அப்படின்னு சொல்றாங்க, விஸ்வரூபம்னு சொல்றோம் பாருங்க, அந்த நிலையில நமக்கு வந்து அடிக்கடி துரியாதீதத்திலேயே பழகி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிறைவாக மகிழ்ச்சியாக நான் வரதுக்கு தயார், சிரித்து கொண்டே இங்க இருந்து அப்படியே போய் கரைந்து விடலாம். அதனால நம்ம எல்லாம் மனவளத்திலையில இருக்கிறோம், நம்ம எல்லாருமே உயர்நிலையில தான் இருப்போமா, இன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை, நல்ல திருப்தியாக நிறைவாக வாழ்க்கை எடுத்துக்கல வாழ்க்கை வளம். ரொம்ப நன்றிங்கய்யா, தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சிங்கய்யா. உங்க அர்ப்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் சசிமா. வாழ்த்துங்க சாந்தி சுந்தரம் அம்மா என்னைய. நிச்சயமா சாந்தி சுந்தரம் அம்மாவுக்கு நாங்க ஹெல்த்ல போட்டு நாங்க இன்னைக்கு இப்போ வாழ்த்திடுறோங்கம்மா. கண்டிப்பாம்மா, சாட் பாக்ஸ்ல போட்டேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். செவ்வேல் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்த ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. செவ்வேல் ஐயா அன்மியூட் செய்து பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. அதே மாதிரி பிறர் மனம் தூண்டுதுனால நம்ம ஒரு மளிகை கடைக்கு போனா கூட எல்லா இதுலயும் நம்ம மனசு கவரப்பட்டு நம்ம வாங்கி வர பொருளை கூட நம்ம விட்டு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம உடலுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு பண்றோம், நம்ம உடற்பயிற்சி, உயிருக்கு தவம் பண்றோம். ஆனா இந்த அறிவு நிலைய உயர்த்தி நம்ம உயரத்துக்கு அந்த துரியாதன அதீத நிலையில நம்மளால போய் அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் தாயா இருக்க முடியுது, அதை நீடிக்க முடியல. அந்த அறிவுக்கு ஓய்வு கொடுக்கறது ரொம்ப இன்னும் நல்லா நீடிக்கணும்னா நம்ம இன்னும் என்னென்ன வழிகள் பின்பற்றினா இன்னும் நம்ம நீடிக்க முடியும் ஐயா? மகரிஷி வந்து 2ஆம் நிலை அகத்தாய்வுல துரியாதீதத்தை வச்சிருப்பாங்க. தற்சோதனைகளில் ஒரு அளவுக்கு நிறைவு பெறும் பொழுதுதான் அந்த நிலைக்கு வரக்கூடிய மகரிஷியே சொல்றாங்க, விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு வெறுப்பு வெறுப்பு எனும் சுழல் அலை மனதின் அழுக்கற தற்சோதனையில் நுழைந்திடுங்க, பழுத்து விடும் அறிவு அப்படின்னு சொல்றாரு. நமக்கு அந்த விருப்பு வெறுப்பு இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துட்டோம் ஏன்னா நாங்க துரியாதீதத்துல போய் நிற்கும் போது எனக்கு விருப்பமான இடத்துக்கும் என் மனசு போகக்கூடாது, வெறுப்பு இருந்தாலும் அதை நோக்கி அதை இழுத்துக்கொள்ளும் அந்த ஃப்ரீக்வன்சி. அது ரெண்டுமே இல்லாத ஒரு நிலையில நம்ம மனசு எவ்வளவு நேரம் நிக்குதோ அவ்வளவு நேரம் நம்ம துரியாதீதத்துல இருக்கலாம். இப்ப நம்ம செய்ய வேண்டியது இந்த விருப்பு வெறுப்புல எவ்வளவு நேரம் மனசு இருக்கோ அதை நம்ம நீக்கி கொண்டே வர வேண்டும். மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, எவ்வளவு ஆசை இருக்கோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுது, அதுதான் உனக்கும் இறைவெளிக்குமான தூரம் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. ஏன்னா அந்த லிஸ்ட் வரிசையா நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த இறைவெளியில இருக்கும்போது. அது இல்லாத ஒரு நிலையில நம்ம எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு பக்கத்துல போயிடும். நல்ல முயற்சி பண்ணுவியா, நிச்சயமா ரொம்ப சிறப்பையா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஒவ்வொரு இதுவும் நீங்க கொடுக்கறது அந்த உள்ளார மனசுல பதிகிற மாதிரி இருக்கு ஐயா. ரொம்ப பொறுமை, அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் லோல சொல்றீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக வளர்மதி அம்மா அவர்கள் அன்மியூட் செய்த ஐயட்ட பேசுறாங்கம்மா. வளர்மதி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க உரைய வந்து ரொம்ப ரசிச்சு, ஏன்னா ரொம்ப பொறுமையா நிதானமா பேசுவீங்க, அதனால நல்லா வந்து உள்ள போகும். ரொம்ப சிறப்பான உரை. எது உண்மை நீங்க சொன்ன மாதிரிதான், நம்ம வந்து எல்லாமே நம்ம மனவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் நம்ம போயிருக்கு.
இருக்கச்சு நம்ம வந்து நம்ம மனசாட்சி, அந்த மனசாட்சி தான் உண்மை அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா வந்து நம்மளே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், அதெல்லாம் நம்மளுடைய மனசாட்சின்னு நான் ஃபர்ஸ்ட் என் மனசாட்சிக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அப்படி இருக்கச்சு நம்ம வந்து நம்ம இவ்வளவு உண்மையா இருக்கும்போது சில பேர் வந்து ஒரு ஏமாற்றும் போது அதை வந்து சரி இதுவும் கடந்து போகும்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம உண்மையா இருக்கிற நிலையில ஏன் நம்மள ஏமாத்தாங்க, நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு கொஸ்டின் வரும். அதை எப்படி கடந்து போகிறது? வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். நீங்க நல்ல ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கீங்க, மனசாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யார் இருந்தாலும், யார் நம்மளை பார்த்துட்டு இருந்தாலும் பார்க்கலனாலும் நாமளா இருக்கிறது அப்படிங்கறத ஒரு உண்மை நிலை. இப்போ நல்லாதான் இருக்கேன் ஆனாலும் எனக்கு துன்பம் வருது அப்படின்னா இந்த 2000 கோடி ஆண்டுகள் வாழ்க்கை இது. இந்த உங்களுக்கு எவ்வளவு வயதுங்கம்மா, அந்த வயது உங்க வாழ்க்கை இல்லை. இந்த 2000 கோடி ஆண்டுகள் வாழ்க்கையில எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி ஏதோ ஒரு துன்பத்தை அது நான் தான் செஞ்சிருக்கேன். ஆக்சுவலா என்னுடைய முன்னோர்கள்னு கூட சொல்ல முடியாது, நானே செய்திருக்கேன். அதற்கான விளைவு இப்ப வருது. இப்போ அந்த ஒரு நபர் மூலமாக எனக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஏமாற்றம் நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவர் வந்து இறைவனுடைய கருவியாக இருந்து அதை செய்யறார். அப்போ அவரை வாழ்த்தி அதை நான் ஏற்றுக்கொள்வதை தவிர மிகச்சிறந்த வழியே எதுவுமே இல்லை. அப்ப அதை நான் விரும்பி ஏற்றுக்கொண்டால் மனசுக்கு நிம்மதியா நிறைவா இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அது ஒரு முரண்பாடாக மாறி நான் இன்னொரு எண்ணத்தை இன்னொரு செயலை செய்கிற போது அந்த பதிவு நீங்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப அதை நாம மனசுல வச்சுக்கலாம். என்னுடைய பதிவு நீங்காம நான் பிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை. அதை அன்போடு பொறுமையோடு ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அதுக்கு நாம அதை அடையலாம். அவ்வளவு ஈஸி இல்லை, உண்மை இல்லை. நம்ம சொல்ற அளவுக்கு சாத்தியம் இல்லை, நிறைய முயற்சி வேணும். நிச்சயமா முடியும், முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கை வளம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக அருள்நிதி சிவசக்தி அம்மா அவர்கள் அன்மிட் செய்து பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். சிவசக்தி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா, ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான சிந்தனைங்க ஐயா. ஸ்ரீலங்கால இருந்து பேசுறீங்க ஐயா. பேசுங்கம்மா, கேளுங்க, கேள்வி கேளுங்கம்மா. ஐயா, இப்ப நாங்க துரியாதீதம் தவம் செய்துக்கிட்டே போறோம் தானே ஐயா. அப்ப பேரியக்க மண்டலம் போயிருவோம் தானே, செய்துக்கிட்டே போக்கல பேரியக்க மண்டலத்துக்கு போயிருவோம் தானே ஐயா. அப்ப ஐயா நம்ம வந்து நல்ல ஆன்மாக்களை நினைத்தா அவங்களுடைய தொடர்பு வந்து ஏற்படும்னு சொல்றாங்க தானே ஐயா. உண்மைதாங்கம்மா. அப்ப நம்ம அதாவது ஐயா எனக்கு சந்தேகம் என்னன்னா ஐயா, பேரியக்க மண்டலத்துக்கு போயிட்டு ஆன்மாவை நினைக்கணுமாங்க ஐயா, அல்லது இந்த சிவக்களம் அந்த சுத்தவெளிக்கு போயிட்டு நினைக்கணுமாங்க ஐயா? இல்லைங்கம்மா, அதாவது இறைவெளியே ஆன்மாவாக நமக்குள்ள இருக்குங்கம்மா. நீங்க எதையும் நினைக்க வேண்டாம். பேரியக்க மண்டலம்னா பேரியக்க மண்டலத்தை மட்டும்தான் நினைக்கிறீங்க. அப்படின்னா வெளி நினைவு அப்படிங்கிறது வந்து தன்னையும் ஒன்றையும் நினையாமல் இருக்கிறதுக்கு பேரு தான் சுத்தவெளி நினைவு. கூடாது, வேற எதையும் நினைக்க கூடாது. இன்னொன்னா எதுவும் இல்லாத ஒரு நிலை மாதிரி. அங்க போய் எதையாவது நினைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பொருளாக மனசு மாறிடும். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த பொருளாக மாறும். எதையுமே நினைக்காம இருக்கிறது தான் துரியாதி. சரிங்க ஐயா. இன்னொரு அனுபவம் ஒண்ணுங்க ஐயா. 2 மணித்தியாலம் வந்து மௌனம் இருந்தோங்க ஐயா. அப்ப நாங்க வந்து 9 மயம் அந்த மௌனத்திலே இருந்து போய்கிட்டு இருந்தோங்க ஐயா. அப்ப மேல போக போகங்க ஐயா, துரியாதீதம்லாம் தாண்டி போக போகல இனம் புரியாத ஒரு இன்பம், இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்துச்சுங்க ஐயா. அது நல்லாமாங்க ஐயா, இல்ல எப்படிங்க ஐயா? அது நல்லதுதாங்க. நம்ம அதை வந்து ஒரு பேரின்ப நிலைன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்டசின்னு சொல்றோம்.
சரிங்க. நம்மளுடைய குரு அந்த இப்போ உயிர் கலந்து நமக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சரிங்க. அபூர்வமாக ஒரு அனுபவம் நமக்கு வரும். உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்குமா? மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பயிற்சி செய்யும். வாழ்க வளம். வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா சொன்னாங்க கேட்டுதாங்கம்மா? வாழ்க அம்மா வளமுடன். விளங்குது இல்லம்மா, பேசுறது விளங்குது இல்ல? நீங்க பேசுனது கேட்டுதம்மா. ஐயா சொன்னாரு, உங்களுக்கு கேட்டுதா? ஐயா ஒரு விளக்கம் கொடுத்தாரே. இப்ப விளங்குதும்மா, இப்ப விளங்குது. சரிங்கம்மா, சரி, வாழ்க நன்றி வளமுடன் ஐயா. அம்மா. வாழ்க வளமுடன். நேரம் கருதி அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு அம்மா கொடுக்குறேன். உங்களுக்கு வாழ்க ஏதோ வளமுடன். நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிவசக்தி அம்மா, அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். உங்களுக்கு நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கல, நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய் என்பதாக சபரீஷ் ஐயா அவர்கள் அட்மிட் செய்து நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா ரொம்ப நன்றி அம்மா. ஐயா வணக்கம் வாழ்க ஐயா. வளம். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. நம்ம வந்து மக்கள் சில பேர் நல்லா பேசுறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பேசுற மாதிரி இருக்கு. ஆனா கடைசியில வந்து டக்குன்னு சருன்னு மனசு ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. உன்னால அது முடியாது, இல்ல இது நீ இது இல்ல உனக்கு நம்ம ஒரு எடுத்துக்க முடியுமா? அதை பத்தி நீங்க பேசுறது கொஞ்சம் சரியா கேட்கவே கேட்கல. இல்லையங்க ஐயா. ஆனா நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் புரியுதுங்கய்யா. அதாவது இதுல 2 காரணங்கள் இருக்குங்கய்யா. ஒன்று, அவங்க சொல்வத என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை கூட இருக்கு. அவங்க நியாயமா சொன்னது கூட நான் வந்து ஒரு விடை அவர் தரணும்னு எதிர்பார்த்து அவர்கிட்ட பேசும்போது அந்த விடை தராத போது ஒரு ஏமாற்றம் வரலாம். அல்லது அந்த நபரே கூட அப்படி இருக்கலாம். நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்க கேள்வி முழுவதும் புரிந்தா நான் சொல்றேன். வாழ்க ஐயா. வாழ்க. கட் ஆயிட்டாங்க அவங்க. சிறப்பு. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய் என்பதாக மகேஷ் ஐயா அவர்கள் அன்மிட் செய்து பேசலாங்க ஐயா. மகேஷ் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாய்ப்பு அளித்தமைக்கு. இன்னைக்கு ஒரு சில ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் நடந்துச்சு. அது கண்டிப்பா உங்க இதை கேட்கும் போது அது கண்டிப்பா எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. இருந்தாலும் நன்றிங்க சொன்னதுக்காக, அதுக்காக கேட்க வச்சதுக்கு நன்றிங்கய்யா. நண்பர் ஒருத்தர் வந்து தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 2800 ரூபாய் வாங்கி 2 மாசமாய் திரும்பி கொடுக்கவே இல்லை. அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்து பண்ணவே இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தகாத வார்த்தையில அவர் பேசி, நான் தகாத வார்த்தையில பேச ஒரு பெரிய வாக்குவாதமே ஆயிடுச்சு. என் அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மா வந்து அவங்ககிட்ட சாமா பேசினாங்க. பாதி அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாரு அவரு. இப்படி பண்ணதுக்காக அவருக்கு அவருக்கு மன்றது மூலம் மன்னிப்பு தெரிவிச்சு அவருக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு வாழ்த்தணும். ஏன்னா எனக்கு என்னன்னா வந்து நல்லா நான் மன்றத்துக்கெல்லாம் போயிட்டு தான் இருந்தேன். என்னாச்சா கொஞ்சம் ஒய்ஃப் வந்து காலைல கிளம்ப வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அவங்க போய் டிராப் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டேன். வாரத்துல ஒரு நாள் தான் மன்றம் போறேன். அருள்நிதி வரைக்கும் போயிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த பயிற்சிக்கு போறது போய் அவங்க போய் விட வேண்டியிருக்கிறதுனால இந்த மாதிரி போக முடியாம போறதுனால இந்த மாதிரி ஆச்சு வரும்போது தெரியல. ஆனா உடற்பயிற்சி பண்றேன். பண்ணியும் கூட அது வந்து சரியா இது இல்லைங்கும்போது சில வீட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஒரு காரணமா இருக்குமா. அந்த அவசரம் அந்த நண்பர் வந்து கொஞ்சம் திருப்பி பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து வேணும். அவரையும் தகாத வார்த்தை பேசுறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நானும் வார்த்தையில் தகாத வார்த்தை பேசிட்டேன். அதுக்கு எனக்கு மன்னிப்போம், அவருக்கு மன்னிப்பும் கொஞ்சம் பண்ணுங்கய்யா. நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதே ஒரு சிறந்த விஷயம். அவருக்கு மன்னிப்பு கேளுங்க. அவருக்கு மனதார மன்னிப்பு கேட்டா கேட்க மாட்டேன். அவர் கொடுப்பாரு எனக்கு தெரியாது. நான் அவரை மன்னிச்சிடுறேன். இல்ல அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். நீங்க அவரை வந்து நேரடியாக கேட்பதற்கு நம்முடைய தன்முனைப்பு விடலைன்னா கூட அவரை மனச நினைத்து மீண்டும் மீண்டும் என்னுடைய தவறுக்கு வருந்துகிறேன் அப்படிங்கிற ஒரு அலையை அவரிடம் பரப்புங்க. நீங்க அவரை வாழ்த்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ காலத்தால அந்த ஒரு நிலை கூட வரும். மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு கூட
நம்மளுடைய தகைமை வந்து உதவிடும். முயற்சி பண்ணுங்க, வாழ்த்திட்டே இருங்க. சிக்கல்கள் வரதாங்கயா செய்யும். அதுக்கு நடுவுலையும் நம்ம பயிற்சி செய்வதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு மன்றத்துக்கு போவதற்கு முயற்சி செய்யுங்க. குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லதுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த மெயின்றாக ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். ஸ்ரீனிவாசன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப வந்து உடல்ல நோய் உள்ளத்துல கலங்கம் இருக்குது, பாவப்பதிவுக்கான அந்த இதுன்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உடல்ல முதுகு வலி வருது, குரட்டை பிரச்சனை இருக்குது, அப்புறம் வந்து ஸ்கின் அலர்ஜி இது மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளமா வந்துகிட்டு இருக்குது. இப்ப எனக்கு ஏஜ் வந்து 34 ஆகுது. அது மாதிரி உள்ளத்துல கலங்கம்னா ஒரு குழப்பம், பிரச்சனைகள் அந்த மாதிரி இதுவும் வந்துட்டு இருக்குது. இதுல இந்த மாதிரி எல்லா சைட்ல இருந்தும் உடல் சைடாவும் பிரச்சனை வருது, கொஞ்சம் வேலை சைடாவும் பிரச்சனை வருது, ஒரு மனசுல நிம்மதி இல்லாம இருக்குதுங்க. இதெல்லாம் தான் வெளில வரணும் அப்படின்னா இப்ப பயிற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த இது கவலை வந்து ஓவரா அதிகமாயிடுது சமயத்துல. இதுல இருந்தெல்லாம் எப்படிங்க வெளில வருது? ஒரு ஸ்டெப்ஸ் சொன்னீங்கன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணும். இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் உடல்ல பிரச்சனை இருக்கும், மனதுல குழப்பம் இருக்கதாங்க செய்யும். அது தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய பதிவுகள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம இந்த உலகத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இது வந்து சிறியது பெரியது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுதான் அதை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் புரிந்து கொண்டே இருக்கேன். முதல்ல அந்த புரிதலை நம்ம மாத்திரலாம். நமக்கு கீழே நிறைய பேர், கோடிக்கணக்கான பேரு உணவிற்கே வழி இல்லாம உடல் உறுப்புகளே இல்லாதவர்கள் தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த நிலையை நம்ம புரிந்து கொள்கிற பொழுது இந்த பதிவுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சரி செய்வதற்கு மேல் பதிவுகள் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க, நல்ல தவம் செய்யுங்க, உணவு பழக்கத்துல நல்ல சாத்வீக உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க. இது போல மேல் பதிவுகளை சிறப்பா செய்துட்டே வாங்க. நல்ல தவம் செய்து துரியாதீதம் நிறைய செய்ய பழகுங்க, தற்போதனை செய்யுங்க, மௌனத்துக்கு போங்க. ஒரு பெரிய மன வலிமை நமக்கு அப்பதான் கிடைக்கும். அனைத்தையும் தாங்குகிற தன்மை தான் நமக்கு வேணும். இது எல்லாமே வராமல் இருக்குமானா வராமல் இருக்கவே இருக்காது. நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். அதை தாங்குகிற அளவுக்கு நம்ம மனசு உயர்ந்துரும். அப்ப இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக மாறிவிடுங்க. வாழ்க்கை வளமுடன். ஐயா இன்னொரு கேள்விங்கய்யா. எதா இருந்தாலும் தள்ளி போடுற ஒரு பழக்கம் இருக்குதுங்கய்யா. அப்புறம் பாத்துக்கலாம். அது வந்து ஒரு அது நெருப்பு பத்துற வரைக்கும் நெருப்பு பத்தணும்னு தெரியுது. அப்புறம் பத்துனதுக்கு அப்புறம் தான் ஐயோ தண்ணி எடுத்து ஊத்தணும் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி பிரச்சனைகள் வராதப்ப வந்து மகரிஷிட்ட இருந்து ரொம்ப தள்ளி வந்துடுற மாதிரி இருக்குது. பிரச்சனைகள் வரப்ப மகரிஷி ரொம்ப பயிற்சி பண்றது, அது மாதிரி இது எப்படிங்க ஒரு பேலன்ஸா வச்சுக்கிறது? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நீங்க வந்து நல்ல தவம் செய்யுங்க. ஆக்கினை தவம் நல்லா செஞ்சாலே நமக்கு நல்ல இந்த ஒரு சுறுசுறுப்பு வந்துருங்க. அதுலயே இந்த அட்ரினல் ஸ்டிமுலேட்டட் ஹார்மோன் சுரக்குது. அதனால அந்த சுறுசுறுப்பு நல்லா வந்துடும். நீங்க தொடர்ந்து தவம் செய்யுங்க. எதையுமே உடனே செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு காலையில எந்திரிக்கும் போதே அந்த எந்திரிக்கணும்னு நினைச்ச உடனே எந்திரிச்சு உட்கார்ந்துடுற ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா எல்லாத்துலயுமே அது சரியா போயிடும். ஸோ அதற்கு ஒரு முயற்சி எப்படி செய்யுங்கன்னா, ஒரு 7 நாளைக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு 7 நாள் கட்டாயமா நான் இப்படி செய்தே தீருவேன்னு ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. அது அப்படியே 2 வாரமா மாறும், 3 வாரமா மாறும். அது ஒரு பழக்கமாகவே மாறிவிடுங்க. முயற்சி செய்யும். வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த மெயின்பராக கவிதா அம்மா அவர்கள். கவிதா ஸ்ரீனிவாசன் அண்ணன் சேர்த்து பேசலாங்கம்மா. ஹலோ கவிதா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஆஸ் யூஷுவல் உங்களோட பேஷன்ஸான ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்து. லாஸ்ட் டைம் இதே போல லாஸ்ட் February நீங்க வந்திருந்தீங்க. அப்ப நான் எங்க வீட்டுக்காருக்காக கேட்டிருந்தேன். அப்ப நீங்க என்ன ஒரு சங்கல்பம் போட்டு இதே போல 7 days 2 weeks தியானம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. பண்ணுங்க ஐயா. அது ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா போச்சு. அதுக்கு ஒரு நன்றிங்க ஐயா. இப்போ லாஸ்ட் ஒரு 15 days பேக் எங்க ஃபாதர் இன்லா டெத் ஆனாங்க ஐயா. அதனால ஒரு 15 days தியானம் எல்லாம் பண்றது ஸ்டாப் ஆயிருந்தது. இப்போ கண்ணாடி தவம் பண்ணும் போது கண்ணுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, கண்ணுல தண்ணி வருதுங்க ஐயா. அது ஓகேங்களா? இல்லைங்கம்மா, நீங்க நல்ல காயகல்பம் தொடர்ந்து பண்ணுங்கம்மா, சரியாயிடும். ஓகே ஐயா. செய்ய செய்ய அது எல்லாமே சரியாயிடும். குறையாகலாம்.
சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. தேங்க்யூ வெரி மச் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெம்பராக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா, அன்மியூட் செய்து நீங்க பேசலாம். இதே பிப்ரவரியில இருந்தாரு லக்ஷ்மணன் ஐயா. அப்போ இப்படிதான் லக்ஷ்மணன் ஐயா, அன்மியூட் கொடுத்திருக்கோம். ஒரு முறை மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா, ஐயா உங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதிலும் உங்கள் உரையும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. என்னோட கேள்வி 2 விதமான கேள்வி. அது எந்த அளவுக்கு ஆன்சர் எனக்கு கேட்கறதுன்னு தெரியல, இருந்தாலும் கேட்குறேங்க ஐயா. அதாவது இப்ப சூரியன் சந்திரன், இப்ப பாத்தீங்கன்னா சூரியன்ல வந்து நெருப்பு கோலமும் சந்திரன்ல வந்து குளிர்ச்சியும் இருக்குதுங்க. இதெல்லாம் இயற்கையினுடைய மாற்றத்தினால நடக்குது. இந்த சுத்தவெளிங்கிறது வந்து அது எப்படிங்க ஐயா தோன்றிருக்கும்? அது ஒரு விஷயம். இப்ப மற்ற ஒன்னொன்னும் அந்த பரிமாண வளர்ச்சினால இப்ப நம்ம வந்து மனிதனா இருக்கிறோங்கிற சொல்ற மாதிரி அந்த சுத்தவெளி ஆர்ஜினுங்கிறது இருக்கு இல்லையா, அது எதனால தோன்றுச்சுங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்விங்க ஐயா. அப்புறம் குடும்ப சூழல்ல ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், நம்ம ஒரு நல்ல கருத்துக்களை சொல்றோம். அது வந்து அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கு, பிடிக்காம இருக்கு, விரோதங்கள் இருக்கு, கஷ்டப்படுற மாதிரி அவங்க அந்த சூழல் அவங்களுக்கோ நம்மளுக்கோ அந்த மாதிரி நடக்குது. அப்ப வந்து அது அந்த இடத்துல சங்கடங்கள் வர்றப்ப அதை சரி பண்றது எப்படிங்க ஐயா ஒண்ணு? இல்லைன்னா நம்மள வந்து அவங்க எப்போதும் எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு மற்றவங்களையும் எப்போதும் சந்தோஷமான ஒரு சூழல் வைக்கிறது எப்படிங்க ஐயா? வாழ்க்கை வளமுடன். நீங்க சொன்ன மாதிரி அந்த சூரியன் சந்திரன் எல்லாமே சுத்தவெளியினுடைய தன்மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. சுத்தவெளி தோன்றி இருக்கிறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் அவங்க மனசு நினைச்சதுனாலே அது உருவாவதற்கு இன்னொன்று வேண்டும் அப்படின்னு ஆயிடுது. அது மாதிரி ஒன்று இல்லவே இல்லைங்க. இறை துகள் அப்படின்னு சொல்றது வந்து சுத்தவெளியினுடைய ஒரு நுண் சுழற்சி அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெளி இருக்கு பாருங்க, அதுதான் ஆன்மாவாக உருவாகுது. இறை துகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சுத்தவெளி. அப்போ அந்த இடத்திலிருந்து இன்று வரை மனிதனாக வந்திருக்கோம் பாருங்க, இது அத்தனையும் பதிவாக அந்த ஆன்மால இருக்கு. அப்போ நீங்க இங்க இருந்து பிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா இறை துகள் வரைக்கும் போக முடியும். அதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னா இறைவெளி தான். அப்போ ஒன்றும் இல்லாத ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு வெளி. அப்போ அது உருவாகுவதற்கு எதுவுமே இல்லை, வேற ஒரு பொருள் அங்க எதுவும் இல்லை. இப்ப அதனாலதான் அது அந்த அத்தனை ஆற்றலும் தன்னையே இறுக்கிக் கொள்கிறது அப்படிங்கிறது அருட்தந்தை அழகா விளக்கியிருக்காங்க. அங்க இமேஜினேஷன் எப்படிங்க எடுத்துக்கிறது? ஒன்றுமே இல்லாததை வந்து நம்ம துரியாதம் வந்து போறப்ப அங்க எப்படி நம்ம சொல்லுவாங்க, அந்த ஆன்மாங்கிறதுலதான் அந்த அனுபவ பதிவு இருக்கு இல்லையா. நீங்க இறை துகளை தாண்டின பிறகு அங்க உணர்வதற்கு எதுவும் இல்லை. நீங்க அதை பத்திய அடுத்த கேள்விக்கு அங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல. கேள்வி அப்படிங்கிறதே நம்மளுடைய அனுபவத்திலிருந்து வரக்கூடியது. எனக்கு வந்து ஒரு அனுபவம் நடக்குது, இப்படி ஆயிருக்கு, இதுக்கு என்ன விடை, என்ன பதில், இதெல்லாம் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்ப அதுக்கு முன்னாடி நிலையில எந்த அனுபவமும் இல்லாத ஒரு நிலை இல்லை. சோ அதை பற்றி அதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்றதுதான் அதுக்கு உண்மை. அதுதான் நம்ம புரிந்துக்கணும். எல்லையற்ற ஒரு ஆற்றல் மிக்க ஒரு வெளியாக இருக்கிறது. மோன ஒரு வெளியதாக கருதி அஞ்சலி செய்வோம்னு தாய்மானவர் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய அனுபவத்தை வச்சு நம்ம எப்படி அதை பாக்குறோம்னா, அது ஒரு உருவம் மாதிரியும், அதுக்கு ஒரு நிறம், இருள் அப்படின்னா கருப்பு நிறம் அப்படின்னு எல்லாம் நம்ம புரிந்து கொண்டே வரோம். ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அதாவது நிறமே இல்லாததான் நாம இருள்னு சொல்றோம். அது நிறமும் இல்லை, உருவமும் இல்லை, எதுவும் இல்லாத ஒரு முழுமையான ஒரு நிலையை தான் நம்ம சொல்றோம். அப்ப அது அங்கு இருந்தது, அவ்வளவுதான் தெரியும் எல்லாருக்கும். அதுக்கு மேல அனுபவம்ங்கிறது நமக்கு பெற முடியாத ஒன்றுங்க. இப்போ கடல்ல இருக்கக்கூடிய ஒரு மீன் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த கடல்லே வாழ்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கடலை தாண்டி ஒரு மண் பரப்பு இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி நம்ம அப்படியே உணர்ந்து 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 எது வரைக்கும் போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லை வரை போக முடியும். எல்லையற்ற ஒன்று அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுமான்னு உணர முடியாது. இந்த இடத்துலதான் நாம இருக்கோம். சுத்தவெளி அப்படிங்கிறது கடந்து எதுவும் அங்கே இல்லை.
ஒரு முழுமை நிலையை தான் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். சரிங்க சரிங்க. அடுத்தது இந்த குடும்பம் பத்தி சொன்னீங்க. உங்களுடைய மனைவியாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு உயிர் கலப்பு தவம். கொஞ்சம் சிக்கல் அதிகமா இருந்ததுன்னா அடிக்கடி உட்கார்ந்து காந்த பரிமாற்ற தவம் செய்யுங்க. ஸோ 2 பேருடைய காந்தம் கொஞ்சம் நல்லா ஒத்து வருது அப்படின்னா ஒன்னா உட்கார்ந்து நம்ம தவ மையத்துக்கு போய் கூட செய்யலாம். அவங்க கூட எல்லாரும் இருக்கும்போது நீங்க 2 பேரும் அந்த அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பொதுவான தவம் செஞ்சா கூட ஒரு பெரிய உயிர் கலப்பு நமக்கு நடக்கும். இப்போ கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது போன்ற சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. நம்ம அதை மகிழ்ச்சி சொன்ன மாதிரி பொறுமை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அதை ஞாபகமா வச்சுட்டு செய்யறதுக்கு முயற்சி. எந்த தவம் பண்றோம் விஷ்ணுங்கய்யா? தவம் இல்லைங்க, கணவன் மனைவி அப்படின்னு சொன்னா நம்ம காந்த பரிமாற்ற தவம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் நடத்திருப்பாங்க இல்லைங்க. ஒரு நாள் செய்யறதுக்கான தவம் இல்ல, அன்னைக்கு கத்துக்கிட்டு நமக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய உயிர் கலப்பு நமக்கு இயல்பாகவே வந்துடும். அதை கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மன்றத்துக்கு போய் எனக்கு மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக் கொடுங்கன்னா கத்துக் கொடுப்பாங்க. அது கூட நீங்க செய்யலாம். நல்லது. சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நேரம் கருதி இறுதியா மல்லிகா அம்மா அவர்கள் சுருக்கமாக கேள்வியை கேட்குமாறு அன்போடு கேட்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நிறைய கேட்டாங்க ஐயா. நான் ஒரே ஒரு சின்ன ஒரு குட்டியா ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேங்க ஐயா. தவம் மேக்சிமம் எவ்வளோ நேரம் பண்ணலாம்? நான் எல்லா நேரம் தவ நிலையிலேயே தான் இருக்கேன். நான் தனிமையில இருக்கேன். ரொம்ப பிடிச்ச வாழ்வுல தான் இருக்கேங்க ஐயா. தவமைய வச்சிருக்கேன், எல்லாம் இருக்குங்க ஐயா. மௌனமே வாழ்க்கையா நான் இருந்துட்டு இருக்கேன். மேக்சிமம் ஒரு நாளைக்கு நம்ம எல்லா விஷயங்களையும் ஒதுக்கிட்டு தவத்துல உட்காரும்போது எவ்வளவு நேரம் மேக்சிமம் நம்ம தவம் பண்ணலாம்? வாழ்க வளமுடன். தவம் அப்படின்னு சொல்றதே நம்ம உள்ளுக்குள்ள இருந்து நடக்கிற அனைத்தையும் கவனிப்பதற்காக தாங்க. நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். மனசு ஒரு புள்ளியா கவனிச்சு கொஞ்சம் பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒண்ணுமில்லாத வெளி வரைக்கும் நம்ம தவமாக செய்யறோம். அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வோட எதை செஞ்சாலும் அந்த உள்ளுணர்வோட செய்யுங்க. அவ்வளவுதான். அதுவே ஒரு வாழ்வே ஒரு தவமா மாறிடும். இப்ப தவம்னு நீங்க தனியா உட்கார்ந்து செய்யணும் அப்படின்னா உங்க உடல் மனம் எவ்வளவு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு செய்யும். அது துன்புறுத்துற அளவுக்கு நீங்க செய்ய வேண்டியது. பொதுவாகவே மகரிஷி ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் செஞ்சாலே அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயல் செய்யும் போது அந்த உணர்வோட இருக்கிறதே வாழ்வே தவம். அது போல நீங்க வாழ்க வளமுடன். புரியுதுங்க, புரியுது. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மீண்டும் சபரீஷ் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து பேசுங்க ஐயா. ஆமா நன்றி அம்மா. ஐயா நீங்க கடைசியா சொல்லும் போது வாய்ஸ் டிராப் என்னோட சைடா உங்க சைடான்னு தெரியல, கேட்கல. நான் கேட்ட கேள்விக்கு உங்க சைடு தான் சபரீஷ் ஐயா. ஆமா இல்லைங்கய்யா, அதே கேள்விதான். நம்ம சில பேர் ரொம்ப நம்மள கடன் சொற்களால சொல்றாங்க, இல்ல நமக்கு ஹர்ட்டிங்கா ஃபீல் ஆகுது. அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு கேட்கலைங்க, தெரியலங்க ஐயா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு இல்ல அதுதாங்க. அதாவது சில நேரங்கள்ல மத்தவங்க என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம மனசு முன்னாடியே தயாராயிக்கும். ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிடுவோம். அப்ப நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விடை அங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாகும். இது ஒரு மாதிரியான பிரச்சனை. இன்னொன்னு ஒரு காலகட்டத்துல ஒரு அமைதியா இருக்க ஒரு நபர் திடீர்னு ஏதாவது ஒரு கோவப்பட்டு சொல்லும் போது அதை நம்மளால தாங்கிக்க முடியும். ஏன்னா நம்ம மனசு அவரை ஒரு கற்பனையாக இவர் இப்படித்தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். அவரே இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படிங்கும் போது கொஞ்சம் வலி நமக்கு அதிகமாகும். இப்ப நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம் இல்லையா, இது எல்லாமே நமக்கு நாமே வீசிக்கொள்கிற கற்கள் தான். என்னுடைய பதிவு அவர் மூலமாக ஒரு கல்லை வீச வைக்குது. அப்ப அந்த இடத்துல முதல்ல வலிக்குங்கயா. அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம எந்த ரியாக்டும் பண்ணிடாம ரொம்ப கவனமாக இருந்து கொண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளே என்ன பண்ணலாம், சங்கல்பம் பண்ணி சரிப்படுத்திக்கலாம். இது என்னுடைய பதிவினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி அவரை நல்ல வாழ்த்த பழகிட்டோம் அப்படின்னா காலத்தால அது சரியாகிடும். அப்படி மனசு முன்னாடி தயாராகிடும். நாளைக்கு அவரை போய் சந்திப்போம், அவர் இப்படித்தான் நடந்து கொள்வார் அப்படின்னு தயாராகிவிடும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. நன்றிங்க சபீஷ் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.